எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின்னல் அகுதுறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாருடன் பெருந்தகை இருந்தது. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் குற்றால் எம் உயிர் துணையே. குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களால் இணைந்து போற்றி மீண்டுமாக இந்த பிற்பகல் வேளையிலே சோளிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சிக்கு சங்கம் கிளை மையத்தில் குழுமி இருக்கின்ற அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்கள் மலரடிகளையும் தனித்தனியே தொட்டு வணங்கி மகிழ்ந்து பிற்பகல் சிந்தனையை தொடர்கின்றோம். சிவாய நம. அன்பர்களே, உணவு இடைவேளைக்கு முன்னதாக இந்த 5 பொருள்களுடைய சிறப்பு இயல்பு பொது இயல்பு என்பதை சிந்திக்கின்ற வகையிலே இறைவனுடைய இயல்பை பற்றி சிந்திக்கின்ற போது அவனுடைய சிறப்பு இயல்பு சத்து சித்து ஆனந்தமாக இருத்தல். சத்து சித்து ஆனந்தமாக இருத்தல், அதாவது எண்குணத்தனாக இருத்தல். அவனுடைய பொது இயல்பு உயிர்களோடும் சடப்பொருள்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாயிருத்தல், உயிர்களுக்காக ஐந்தொழில்களை ஆற்றுதல். அடுத்தது உயிர்களுக்காக 3 வகையான திருமேனிகளை எடுத்து வருதல், தாங்கி வருதல். இந்த 3ம் அவனுடைய பொது இயல்புகள் என்பதை பார்த்தோம். இந்த உயிர்களோடு ஒன்றாய் வேறாயிருத்தல் என்பது ஒன்றாயிருப்பது இடம் கொடுத்து, வேறாயிருப்பது அறிவு உணர்த்துவதற்காக, அறிவிப்பதற்காக, உடனாயிருப்பது என்பது இயங்குவதற்காக. சடப்பொருள்களோடு இருப்புக்காக ஒன்றாகவும், இயக்குவதற்காக வேறாகவும், இயங்குவதற்காக உடனாகவும் இருக்கின்றான் என்ற செய்தியை பார்த்தோம். அதுல குறிப்பா ஒரு செய்தியை சொன்னோம். என்னன்னு சொன்னா, இறைவன் உடனாக இருக்கின்றானே தவிர அவன் ஒருபோதும் எப்படி இருப்பதில்லை, உடந்தையாக இருப்பதில்லை. இது ரொம்ப முக்கியம். புரியுதா? ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நாம அவனோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். புரியுதா? அந்த அக்ரிமெண்ட், ஆனா எப்பவுமே அக்ரிமெண்ட் நாம போட்டாலும் சரி, அவன் போட்டாலும் சரி, மீறது நாம தான். அவன் ஒருபோதும் மீறது கிடையாது. என்னன்னு சொன்னா, நாம இந்த பிறவிக்கு வருவதற்கு முன்னதாக 2 பேருக்கும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. யாரோ பெருமானும் நாமும் போட்டாச்சு. என்ன அக்ரிமெண்ட் அது அப்படின்னு சொன்னா, நம்முடைய இச்சையில அவன் தலையிட மாட்டான், தலையிடக்கூடாது. யாருடைய இச்சையில? நம்முடைய உயிர்களுடைய இச்சையில் பெருமான் ஒருபோதும் தலையிடக்கூடாது. அந்த அக்ரிமெண்ட் அவன் மீறதே கிடையாது. நம்ம விருப்பத்துல தலையிடுதல. அதே மாதிரி அவனுடைய செயல்பாட்டுல நாம தலையிடக்கூடாது. ஆனா அதை நாம மீறிக்கிட்டே இருக்கோம். எப்படி மீறிக்கிட்டு சொன்னா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அதுக்கான தண்டனை கிடைக்குதுன்னு சொன்னா, தண்டனை கிடைக்கணுங்கிறது அவனுடைய முடிவு. ஆனா அதை மாத்திக்கிறதுக்காக நாம என்ன பண்றோம்? வேறு விதமான முயற்சி எல்லாம் பண்றோம். புரியுதுல்ல? தப்புன்னு தெரியும் நமக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த தப்பிலிருந்து தப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இல்லை, தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நாம என்னவோ தகுதி தத்தம் எல்லாம் பண்றோம். அது அவனுடைய செயல்ல நாம தலையிடுறது. ஆக அவன் ஒருபோதும் மீறது கிடையாது. நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மீறிக்கிட்டே இருக்கு. சரி, இது பெருமானுடைய பொது இயல்பு. அதற்கு அடுத்தது உயிர்களுடைய சிறப்பு இயல்பு, பொது இயல்பு. உயிர்களுடைய சிறப்பு இயல்பு, பொது இயல்பு. உயிர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லும் போது நாம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சார்ந்ததன் வண்ணம் என்று சொல்லியிருக்கோம். என்ன? இறைவன் தன்வயத்தன். 8 குணம் சொல்லணும் இல்லையா? இந்த 8 குணத்தை நாம எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றோம் பாரு.
ரொம்ப எளிதா ஞாபகம் வச்சுக்கணும் 8 குணத்தையும். அவன் இயல்பாகவே பாசம் இல்லாதவன். இயல்பாகவே அவனுக்கு என்ன கிடையாது? பாசம், ஆணவம் இல்லை. அதனால அவனுடைய அறிவு இயற்கை அறிவு. அவனுடைய அறிவு என்னது? இயற்கை அறிவு. இயற்கையான அறிவா இருக்கிறதுனால அந்த அறிவு முற்றறிவாக இருக்கிறது. அது என்னவா இருக்குது? முற்றறிவா இருக்கு. முற்றறிவு என்பதனால அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொன்னா, அறிவுடையவன், ஆற்றல் உடையவன் இல்லையா? அப்போ பேரறிவு உடையவன் அவன் தான் முற்றறிவுன்னு சொல்றான். அந்த முற்றறிவு அல்லது பேரறிவு இருப்பதனால அவன் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? பேராற்றல் உடையவனா இருக்கிறான். பேராற்றல் உடையவனாக இருக்கின்ற காரணத்தினால அவன் பெருங்கருணையாளனாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? பெருங்கருணையாளனாக இருக்கின்றான். பெருங்கருணையாளனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவன் எப்படி இருக்கிறான் சொன்னா, தூய உடம்பினனாக இருக்கின்றான். என்னன்னு சொல்லியிருக்கோம்? இயற்கையாகவே பாசம் இல்லாதவன், இயற்கை உணர்வினன், அப்புறம் முற்று உணர்வினன், பேரறிவு அத முற்றறிவு தான் பேரறிவு. அதுக்கு அடுத்தது பேராற்றல் உடையவன், அதுக்கு அடுத்தது பெருங்கருணையாளன், அதுக்கு அடுத்தது தூய உடம்பினன், அதுக்கு அடுத்து என்னது? தூய உடம்பினன். தூய உடம்பினனாக இருப்பதனால தான் அவன் யாரையுமே சாராம தன்னையே சார்ந்து இருக்கக்கூடிய தன்வயத்தனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? தன்வயத்தனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட தன்மை இருக்கக்கூடியவன் எப்படியாக இருப்பான் சொன்னா, பேரின்ப வடிவமாக இருப்பான். என்னவா இருப்பான்? பேரின்ப வடிவமாக இருப்பான். பேரின்ப வடிவமாக இருப்பான். அப்போ 8 குணம் வந்துருச்சா? இயல்பாகவே பாசம் இல்லாதவன், இயற்கை அறிவினன், முற்றறிவினன், பேராற்றல் உடையவன், பெருங்கருணையாளன், பெருங்கருணையாளன், அதுக்கப்புறம் தூய உடம்பினன், அதுக்கு அடுத்தது தன்வயத்தன், அதுக்கு அடுத்தது பேரின்ப வடிவினன். பேரின்ப வடிவினன். இந்த பேரின்பத்தை முன்னாடி கூட தள்ளிக்கலாம். பெருங்கருணையாளனாக இருப்பதனால அவன் எப்படி இருக்கிறான்? பேரின்பமாக இருக்கின்றான். இப்படி எல்லா உடையவனாக இருக்கிறதுனால அவன் யாரையும் சாராமல் தன்வயத்தனாக இருக்கின்றான். எப்படி இருக்கிறான்? தன்வயத்தனாக இருக்கின்றான். இப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இயல்பாகவே பாசம் இல்லாதவன், இயற்கை அறிவுடையவன், முற்றறிவு உடையவன், பேராற்றல் உடையவன், பெருங்கருணையாளன், பேரின்ப வடிவுடையவன். அதுக்கு அடுத்தது தன்வயத்தன், தன்வயத்தன். இப்படி 8 குணங்களை உடையவனாக இருக்கின்றான். இப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தும் போது எளிமையாக நினைவுக்கு வந்துடுதுங்களா? சரி, இப்ப அதுக்கு அடுத்தது இதெல்லாம் எங்க ஐயா போட்ட பிச்சை தான். அடியனுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் ஒரு ஜடம், அறிவில்லாத ஜடம். புரியுதா? எல்லாம் அவங்க கொடுத்த ஞானம். அதுக்கு அடுத்தது எல்லாம் அவனுடைய அருள் தான் எல்லாமே. இப்ப அதுக்கு அடுத்தது இந்த உயிர்கள் இது என்ன அப்படின்னு சொன்னா, சார்ந்ததன் ஒண்ணு இல்லையா? அவன் தன்வயத்தன். இது எதையாவது ஒண்ணு சார்ந்தே இருக்கக்கூடிய, தனியா ஒருபோது என்ன ஆகாது, உயிர் இருக்கவே முடியாது, தனித்து இருக்க முடியாது. அது நடைமுறையிலே பார்க்கலாம். நாம தனியா இருக்கிறோமா? இல்லை. அதாவது எங்கேயாவது போகணும்னா கூட சும்மா தானே இருக்கிறவா, அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒருத்தர் துணைக்கு கூப்பிடுறோமே தவிர நாம தனித்து இருக்கிறது முடியாது. அப்போ இந்த உலகத்துல பிறவிக்கு வந்த பிறகு கருவி கரணங்களோடு இருக்கின்றோமே, இது பொது இயல்பு. கருவி கரணங்களோடு இருப்பது தனித்தே இருக்காது, இருக்க முடியாத சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடைய என்ன உயிருடைய இயல்பே என்னதுன்னு சொன்னா, எதையேன ஒன்னை சார்ந்தே இருக்கும். இப்ப எதை சார்ந்து இருக்குது? உலகத்தை சார்ந்து இருக்குது, அதாவது உடம்பு சார்ந்து இருக்குது. சுருக்கமா சொல்லணும்னா கருவி கரணங்களை சார்ந்து இருக்கின்றது. கருவி கரணங்களை சார்ந்து இருப்பது பொது இயல்பு. கருவி கரணங்களை சார்ந்திருப்பது பொது இயல்பு.
செம்பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை சார்ந்து இருப்பது சிறப்பியல்பு. செம்பொருளாக இருக்கின்ற சிவத்தை சார்ந்து இருப்பது என்னது? சிறப்பு இயல்பு. அப்ப இறைவனை சார்ந்து இருப்பது சிறப்பு இயல்பு, உலகத்தை சார்ந்து இருப்பது பொது இயல்பு. எது? உயிர்களுக்கு. இந்த உயிர்கள் இப்படி ரெண்டு இயல்புகளை உடைய, உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொது இயல்பையும் சிவத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சிறப்பு இயல்பையும் உடைய இந்த உயிர்களுக்கு இரண்டு நிலைகள், காரண நிலை, காரிய நிலை. காரண நிலை, காரிய நிலை. இது என்ன? இந்த காரியத்துக்கு காரணமாக இருப்பது காரண நிலை. காரியத்துக்கு காரணமாக இருப்பது எது? காரிய நிலை. ஒரு பொருளுக்கு காரண நிலையும் உண்டு, காரிய நிலையும் உண்டு. இப்ப பானை இருக்குது, பானை என்பது காரிய நிலை, மண்ணு என்பது காரண நிலை. மண்ணு தான் என்னவா இருக்குது? பானையா இருக்குது. அப்ப மண்ணு காரண நிலை, பானை காரிய நிலை. ஆக ஒரு பொருளுக்கு ரெண்டு நிலைகள் உண்டு. அதே மாதிரி உயிருக்கு காரண நிலை உண்டு, காரிய நிலை உண்டு. காரண நிலைகள் மூன்று. காரண நிலைகள் மூன்று. எந்த பக்கம் எழுதுனா தெரியுது? இந்த காரண நிலைகள் சாப்பீஸ் நிறைய இருந்தது. ஒன்று கேவலம், ரெண்டு சகலம், மூன்று சுத்தம். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. சரியா இருக்குதா? கேக்குதுங்களா? அந்த இது பாருங்க, இந்த பின்னு இருக்காதுல, இந்த தலையில மாட்டிக்குவா. இது காலர் இதுல ஈஸியா காரண நிலை என்னன்னு சொன்ன? கேவலம், சகலம், சுத்தம். கேவலம்னா தனிமை என்ற பொருள். கேவலம் என்ற சொல்லுக்கு என்னது? தனிமை என்று பொருள். இப்போ பிறவிக்கு வருவதற்கு முன்னதாக ஆணவத்தோடு மட்டுமே தொடர்பு கொண்டிருந்தோம் பத்தியா, அது கேவல நிலை. பிறவிக்கு முன், பிறவிக்கு முன் கேவலத்தோடு, ஆணவத்தோடு மட்டுமே, ஆணவத்தோடு, ஆணவத்தோடுன்னு சொல்லக்கூடாது, ஆணவத்தோடு மட்டுமே ஒரு ஏகாரம் போடணும். அதனோடு தொடர்பு கொண்டிருந்த நிலை. தொடர்பு கொண்டிருந்த நிலை என்ன நிலை? கேவல நிலை. ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்றோம்ல, அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லது இல்லைன்னு அர்த்தம், சரியில்லைன்னு அர்த்தம். அது ஏன் சார் கேவல நிலைன்னு சொல்றோம்னா, ஆணவத்தோடு தொடர்பு கொண்டிருந்த போது நாம இருக்கிறன்றது நமக்கே தெரியாம இருந்துச்சு. உயிர்கள் என்ற ஒன்று ஆணவத்தோடு தான் இருக்கிறன்றதே தெரியாம இருந்தது. எப்போ? அந்த கேவல நிலையில அவ்வளவு மறைப்பு இருந்தது. அதனால அது ஆணவத்தோடு மட்டுமே தொடர்பு கொண்டிருந்த நிலை. எப்போ? பெருமான் நமக்கு பிறப்பு கொடுப்பதற்கு முன்னதாக.
அதுக்கடுத்து பெருங்கருணையோடு நம் மீது ஏற்கப்பட்டு இந்த தனு கரண புவன போகத்தை படைத்து கொடுத்து பிறவில வைத்து இருக்கிறோம் பாத்தியா, அந்த நிலையில பிறவியில் மும்மலத்தோடும் மும்மலத்தோடும் இப்ப நமக்கு ஆணவம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? இருக்கு, ஆணவம் இருக்கு. அப்போ இப்ப ஆணவமும் இருக்குது, மாயாகாரியமும் இருக்குது, நாம வினையும் செய்துகிட்டு இருக்கிறோம். ஆக மூன்று மலத்தோடு இருக்கிறோம். அப்ப மும்மலத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கும் நிலை, தொடர்பு கொண்டிருந்த அப்படின்னு அங்க சொன்ன, அது முடிஞ்சு போச்சு. இப்ப நாம நடந்துகிட்டு இருக்குது, அதனால கொண்டிருக்கும் நிலை, தொடர்பு கொண்டிருக்கும் நிலை. ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூன்றோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலை எதுன்னு சொன்னா சகல நிலை. சகலம் அப்படின்ற சொல்லுக்கு எல்லாவற்றோடும் கூடியிருப்பது. சகலம் என்ற சொல்லுக்கு, அந்த ஒரு சொல்லுக்கு மட்டும் பொருள் என்னன்னு சொன்னா எல்லாவற்றோடும் கூடியிருப்பது. அப்ப எல்லாவற்றோடும் சொன்னா என்ன? எல்லா பொருள்களோடும் கூடியிருக்கிறது. இப்ப எல்லா பொருள்களும் அப்படின்னு சொன்னா என்ன? உயிரை தவிர்த்து 4 பொருள் தான் இருக்குது. உயிரை தவிர்த்து எத்தனை பொருள் இருக்குது? 4. இந்த உயிர் தான் இந்த 4ஓடு கூடி இருக்குது. அந்த 4 எது அப்படின்னு சொன்னா இறைவன், அதுக்கப்புறம் மும்மலங்கள், ஆணவம் கண்மம் மாமன். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா மும்மலங்களோடும் இறைவனோடும் கூட சேர்த்து எழுதிங்க, ஒரு வார்த்தை சேர்த்துங்க. மும்மலங்களோடும் இறைவனோடும் தொடர்பு கொண்டிருக்கும் நிலை. அடுத்தது சுத்தம். சுத்தனாகிய யாரு? சுத்தனாகி, நாமெல்லாம் அசுத்தன். ஏன்னா ஆணவம் அசுத்தம், ஆணவம் அசுத்தம் இல்ல, ஆணவத்தோடு தொடர்பு இருக்கிறதுனால நாம அசுத்தம். ஆனா இவன் இயல்பாகவே ஆணவம் இல்லாதவன் யாரு? சிவபெருமான். அதனால அவன் சுத்தம். சுத்தனாகிய சிவத்தோடு மட்டுமே தொடர்பு கொள்ளும் நிலை. சுத்தனாகிய சிவத்தோடு மட்டுமே தொடர்பு கொள்ளும் நிலை சுத்த நிலை. வழங்குதுங்களா? கேவலம் ஆணவத்தோடு மட்டுமே தொடர்பு கொண்டிருந்த நிலை, சகலம் எல்லாவற்றோடும் தொடர்பு கொண்டிருக்கும் நிலை, சுத்தம் சிவத்தோடு மட்டுமே தொடர்பு கொள்ளும் நிலை. இப்ப நாம இங்க இருக்கிறத வச்சு நான் 3 காலத்திலையும் சொல்லிட்டேன். இப்ப சுத்தத்துல இருக்கிற ஆன்மாக்களுக்கு அவங்களுக்கு காலமே கிடையாது. ஏன்னா கால அதீதனோடு என்ன பண்ணிட்டாங்க? கலந்தாச்சு. எங்க பரமுத்தியில இருக்கிற ஆன்மாக்களுக்கு. இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாம இது வரைக்கும் இருந்தது கேவலம், இப்ப இருக்கிறது சகலம் இல்லையா? போக வேண்டியது சுத்தம், செல்ல வேண்டியது சுத்தம். புரியுதுங்களா? இப்ப இந்த 3 நிலைகளும் காரண நிலைகள். இந்த 3 நிலைகளும் காரண நிலைகள். இப்ப காரிய நிலை, இந்த நிலை காரிய நிலை. இந்த காரிய நிலை இருக்குதே, இப்போ காரணத்திலிருந்து தான் காரியம் சொன்ன. என்ன காரணத்துல இருந்தோம்? கேவலத்துல இருந்தோம், கேவலத்துல இருந்தோம். அதனால இப்ப எங்க வந்திருக்கிறோம்? சகலத்துக்கு வந்திருக்கோம். இந்த காரியத்திலிருந்து மறுபடியும் காரணத்துக்கு போக போறோம். மறுபடியும் எங்க போக போறோம்? காரணத்துக்கு போக போறோம். அப்ப சகலத்துலதான் காரியமே. காரியமே எங்க? சகலத்துல. காரியம் இங்க தானே நடக்குது. எங்க நடக்குது காரியம்? அப்போ அந்த சகல நிலையில நாம அனுபவிக்கின்ற நிலைகள் இருக்கின்றது. அது என்ன நிலைகள் சொன்னா காரிய நிலைகள். என்ன நிலைகள்? காரிய நிலைகள்.
கொஞ்சம் கவனமா கேட்கணும். இந்த காரிய நிலைகள் மொத்தம் 5. காரிய நிலைகள் மொத்தம் 5. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம். உயிர்ப்படக்கம் இந்த 5 நிலைகள். உயிர்ப்பு அடக்கம். என்னம்மா சந்தேகம்? காரியமே என்னது? சகலத்தில் தான் நடக்குது. இது நாம இன்னும் இதுல இன்னும் கொஞ்சம் அந்தாண்ட போகணும். அதுக்கு இங்க இப்ப அவசரப்பட வேண்டாம். இதுலயே சகலத்தில் கேவலம், சகலத்தில் சகலம், சகலத்தில் சுத்தம் இருக்குது. சகலத்தில் கேவலம், சகலத்தில் சுத்தம், சகலத்தில் சகலம், சகலத்தில் சுத்தம் அப்படின்னு இருக்குது. சரி, அது நாம எல்லாமே இந்த 5ல தான் வரும். சகலத்தில் இப்ப எதுவும் சொல்ல போனா இப்ப நாம பார்க்கிறது பொதுவான 5 வகை. பொதுவான 5 வகை. இது எது சகலத்துல கேவலம், எது சகலத்துல சகலம், எது சகலத்துல சுத்தம்ன்றது பாடம் நாம இப்ப பேசிக் மட்டும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படை மட்டும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாடத்தை பார்க்கும்போது அது பார்த்துக்கலாம். எது சகலத்தில் கேவலம், எது சகலத்தில் சகலங்கிறத அப்ப பார்த்துக்கலாம். இப்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்ப நனவுன்னா என்ன, கனவுன்னா என்ன, உறக்கம்னா என்ன, பேருறக்கம் என்ன, உயிர் படக்கம்னா என்ன? இதுக்கு சமஸ்கிருதத்துல பெயர் உண்டு. நனவு அப்படின்னு சொன்னா சாக்கிரம், சாக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? சாக்கிரம். கனவு சொப்பனம். கனவுன்னா என்ன? சொப்பனம். போகாதே போகாதே என் கனவா, கொல்லாத சொப்பனம் யானும் கண்டேன் பாடுறாங்கல்ல. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இப்போ உயிர்களுடைய காரிய நிலையில ஏற்படுகின்ற நிலைகள், அதாவது சகலத்துல நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம், அதுக்கப்புறம் இந்த 5க்கும் வடமொழியில சாக்கிரம், சொப்பனம், சுளுப்தி, துரியம், துரியாதீதம். துரியம், துரியாதீதம். இப்ப இந்த 5 நிலைகள் இருக்கின்றது. இந்த 5 நிலைகளும் தான் நம்முடைய காரிய நிலைகளாக இருக்கின்றது. காரிய நிலைகளாக இருக்கின்றது. இதனுடைய கருத்துக்களை நாம சுருக்கமா பார்த்துட்டு மற்ற செய்திகளுக்கு பாடம் வரும்போது விரிவா பார்க்கலாம். இந்த நனவு என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. நனவு நிலையில, நனவு நிலையில இந்த நனவு நிலை என்பது விழிப்பு நிலைன்னு அர்த்தம். நனவு நிலை என்பது விழிப்பு நிலை.
அந்த விழிப்பு நிலையில உயிர் என்ன ஆகும்னு சொன்னா, இந்த புருவ நடுவுல 35 கருவிகளோடு இருக்கும். புருவ நடுவுல 35 கருவிகளோடு இருக்கும். இந்த 35 கருவிகள் என்னங்கிறது நேரம் கருதி அப்படியே சுருக்கமா குறிச்சுக்கிறீங்களா? அதாவது புருவ நடுவுல, இதுக்கு பேரு லாடத்தானம்னு பேரு. இந்த இதுக்கு என்னன்னு பேரு? நனவுங்கிறது லாடத்தானம். லாடத்தானம்னா புருவ நடுன்னு அர்த்தம். லாடம் இந்த லா முதல்ல வராதுன்றதுனால ஈ சேர்ப்போம். இது லாடத்தானம். லாடத்தானம்ங்கிறது வட சொல்லு, தமிழ்ல புருவ நடு. என்ன நடு? புருவ நடு. இதுதான் நனவு நிலையில உயிர் இங்கதான் இருக்கும். எத்தனை கருவிகளோடு இருக்குன்னு சொன்னா 35 கருவிகளோடு. அப்ப நனவுன்னு எட்டி புருவ நடு கருவிகள் 35 அப்படின்னு போட்டுங்க. இந்திரியங்கள் 10. இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள், கண்ம இந்திரியங்கள் 10. இந்திரியங்கள் 10ன்னு போட்டுங்க. அது என்னன்றது நாம அது பிறகு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது தன்மாத்திரைகள் 5. தன்மாத்திரைகள் 5. விடயங்கள் 5. வாயுக்கள் 10. வாயுக்கள் 10. அந்தக்கரணங்கள் 4. புருடன் 1. புருடன் 1. மொத்தம் 35 வந்துருச்சா? இந்திரியங்கள் 10. ஞான இந்திரியம் 5, கண்ம இந்திரியம் 5, 10. தன்மாத்திரைகள் 5, விடயங்கள் 5, அப்புறம் வாயுக்கள் தசவாயுக்கள் 10, அந்தக்கரணம் 4, புருடன் 1. இது எல்லாம் என்னதுன்னு சொன்னா 35 கருவிகள். இந்த 35 கருவிகளும் தொழிற்படுகின்ற காரணத்தினால தான், அது நல்லா நம்ம உடம்புல தொழிற்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நாம என்ன பண்றோம், இந்த புருவ நடுவுல உயிர் இருந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லையா? இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னு சொன்னா உண்ட மயக்கம். இல்லையா? அப்படி என்ன ஆகும், தலை சாயம். இல்லையா? அப்ப உயிர் எங்க வந்துருச்சுன்னா கழுத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்க இருக்கிற வரைக்கும் தலை நேரா இருந்துச்சு, இங்க இருக்கிற வரைக்கும் தலை நிமிர்ந்தது. உயிர் கீழே இறங்கி கழுத்துக்கு வந்த உடனே தலை என்ன ஆயிடுச்சு. ஆனா எங்கேயோ பேசுற மாதிரி கேட்கும். வளங்கள்னா கூட சத்தம் வந்து காதுல விழுந்துகிட்டு இருக்கோம். இந்த நிலைக்கு பேரு கனவு. இந்த நிலைக்கு என்னன்னு பேரு கனவு. கனவு நிலையில உயிர் கண்டத்தானத்துல கழுத்துல இருக்கும். உயிர் எங்க இருக்கும், கழுத்துல இருக்கும். இதுல இந்த இந்திரியங்கள் 10 இருக்கு பாத்தியா, அந்த 10 நீங்களாக மிச்சம் 25 வேலை செய்யும். 35 மைனஸ் இந்திரியங்கள் 10 கழுத்துல இருக்கும் போது உயிர் இப்ப எங்க இருக்கும், கழுத்து. அதுக்கு பேரு கண்டத்தானம் சமஸ்கிருதத்துல. இப்ப இந்த இடத்துல தொழில்படுகின்ற கருவிகள் எத்தனைன்னு சொன்னா 25. தொழிற்படும் கருவிகள் 25. அப்ப 35ல 10 போயிடுச்சு. அந்த 10 எதுன்னு சொன்னா இந்திரியங்கள், ஞான இந்திரியங்களும் கண்ம இந்திரியங்களும் 25. அதுக்கு அடுத்தது உறக்கம்.
நிகழ்கின்ற இடம் உயிர் அப்ப எங்க இருக்குன்னு சொன்னா இதயத்தானத்துல இருக்கும். எங்க இருக்கும்? இதயத்துல. இப்ப உயிர் கழுத்திலிருந்து கீழே இறங்கி இதயத்துக்கு வந்துட்டா கழுத்தும் நிக்காது, அப்படியே சாஞ்சிடும். பஸ்ல உட்காந்துட்டு இருப்போம், பக்கத்துல இருக்கிற பேசிக்கிட்டே இருப்பாரு, அப்புறம் ஒரு தலை எங்க இருக்கும்? நம்ம தோல் மேல இருக்கும். அப்ப உயிர் எங்க வந்துருச்சுன்னு அர்த்தம்? அவர் கழுத்துக்கு வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்மள அப்படியே கீழே தள்ளுவாரு. நம்மால என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது. நாம அந்த சீட்டு விட்டு எழுந்து வந்துட்டோம்னா அதுல சாஞ்சிடுவாரு. அப்ப உயிர் எங்க வந்துடுச்சு? இதயத்துக்கு வந்துடுச்சு. அப்ப அது என்னது இடம்? உறக்கம். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும், தூக்கத்துல கனவு வராது, உறக்கத்துல என்ன வராது? கனவு வராது. நான் தூக்கத்துல கனவு கண்டேன்னு சொல்லுவாங்க, உறக்கத்துல கனவு வரவே வராது. புரியுதுங்களா? கனவு வருதுன்னு சொன்னா அது உறக்கம் இல்லை. அது என்ன கிடையாது? உறக்கம் இல்லை. உறக்கத்துக்கும் முன்னாடி நிலை, உறக்கத்துக்கும் முன்னாடி நிலை. அது முழுமையாக உறக்கலன்னு அர்த்தம், முழுமையாக உறங்கல. அப்போ உறக்கத்துல என்ன வராது? கனவு வராது. புரியுதுங்களா? இப்போ உறக்கத்துல எங்க இருக்குது? இதயத்துல இருக்குது உயிர். அப்போ கருவிகள் என்னென்ன கருவிகள் தொழிற்படும் அப்படின்னு சொன்னா, உறக்க நிலையில சித்தம் 3 கருவிகள் தான் தொழிற்படும். எது? சித்தம், பிராணவாயு, இது பிராணவாயு, அதுக்கு அடுத்தது புருடன். அதனால தான் தூங்கி எழுந்த உடனே எங்க விட்டுமோ அங்க இருந்து தொடர்றோம். என்ன? சித்தம் என்ன பண்ணுது? தொழில்படுது. சித்தம் தொழில் படுறதுனால நினைவு இருக்குது. குழந்தை பொம்மை வேணும்னு அழுதுச்சு, வாங்கி கொடுக்கல, பொம்மை வேணும் பொம்மை வேணும்னு தூங்கிடுச்சு. ஏற்றுக்கின உடனே அது என்னதான் எழுந்துக்கும்? பொம்மைன்னு தான் எழுதும். இல்ல, அப்போ இந்த உறக்கத்துல சித்தம் தொழிற்படும். அதனால அந்த நினைவோட நாம எழுந்திருக்கிறோம். அப்போ உறக்க நிலையில 3 கருவிகள். அது நிகழ்வுகின்ற இடம் எதுன்னு சொன்னா எங்க? இதயத்தானத்துல. புரியுதா? அதற்கு அடுத்தது பேருறக்கம். என்னது? பேருறக்கம். இந்த பேருறக்கத்துல உயிர் இதுல இருந்து இதயத்தானத்துல இருந்து இறங்கி நீக்கு வந்துடும், தொப்புளுக்கு வந்துடும். உந்தித்தானம். உந்தித்தானம்னா கொப்புள். அது நல்ல தமிழ் சொல்லு. தொப்புளுங்கிறது எல்லாரும் பேசுகிற சொல்லு. புரியுதுங்களா? அப்போ உயிர் எங்க இருக்கும்? உந்தித்தானம் என்று சொல்லக்கூடிய கொப்புளுக்கு வரும். அங்க என்ன? 2 கருவி தான் தொழிற்படும். அடிச்சு போட்ட மாதிரி தூங்கலாம்னு சொல்றோம் இல்லையா? உழுக்குனாலும் எழுந்துக்கல, என்ன பண்ணாலும் எழுந்துக்கல, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம் இல்லையா? கும்பகர்ண தூக்கம். என்ன தூக்கம்? கும்பகர்ண தூக்கம் இல்லையா? அது மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு, தெரியும், மற்ற எதுவும் தெரியாது. அப்ப பிராணவாயு, புருடன், இந்த 2 மட்டும் இருக்கும். இதுதான் எங்கன்னு சொன்னா பேருறக்க நிலையில. என்ன? தொழிற்படும் கருவிகள் 2, பிராணவாயுவும் புருடனும். அதுக்கு அடுத்த நிலை இருக்கு பாத்தியா? அதுக்கு பேரு உயிர்ப்படக்க நிலை. உயிர்ப்பு அப்படின்னா மூச்சுன்னு அர்த்தம். மூச்சு இருக்குதா இல்லையான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இந்த பிராணவாயு வரதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் அடங்கி நிற்கும். அப்போ உயிர் படக்கு நிலையில உயிர் எங்க வந்துரும் சொன்னா மூலாதாரத்துக்கு வந்துரும். உயிர் எங்க இருக்கும்? மூலாதாரத்துல இருக்கும். அந்த நிலையில புருடன்கிற கருவி மட்டும்தான் இருக்கும், பிராணவாயும் அடங்கி போயிருக்கும். மூச்சு காற்று என்னவா இருக்கும்? அடங்கி இருக்கும். பொதுவா நாம மூச்சு காற்று அடங்கிடுச்சுனாலே செத்து போச்சுன்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனா உயிர் படக்க நிலைக்கும் இறப்புக்கும் வேறுபாடு உண்டு. உயிர் படக்க நிலைக்கும் இறப்புக்கும் வேறுபாடு உண்டு. அதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது, நாம புரிந்து கொள்ள முடியாது. சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. உயிர் படக்க நிலையில் இருக்கிற ஆன்மாவை நாம என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா அந்த உடம்ப அடக்கம் பண்ணிட முடியாது. ஆமா,
கருவி ஒன்னே ஒண்ணுதான், புருட மட்டும்தான். புருட மட்டும்தான். பெருமான் என்ன செய்வான்னா குறிப்பிட்ட அந்த நேரத்துல மீண்டும் அதை மேல கொண்டு வந்துருவான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இறந்து போச்சுன்னு சொல்லி மேல வந்து தட்டி அழும்போது எழுந்துக்கிறதும் உண்டு, குளிப்பாட்டுகின்ற போது எழுந்துக்கிறதும் உண்டு. கல்கத்தாவில் நெருப்பு வைக்கும் போது இந்த தீ நெருப்பு பட்டு எழுந்துக்கினதும் உண்டு. இதெல்லாம் ரொம்ப அரிதாக நடக்கும், நடந்துகிட்டு இருந்தது. இப்போ ஒரு 10-20 நாள் ஒரு செய்தி வட இந்தியாவில் நிகழ்ந்தது. அப்ப இது என்னன்னு சொன்னா உயிர் பழக்கம். நாமெல்லாம் இறந்து போச்சுன்னு நினைப்போம், ஆனா இறந்து இருக்காது. இதுதான் சகல நிலையில நமக்கு இருக்கின்ற இது அவத்தைகள் கூட சொல்லுவோம். அவத்தை சகல நிலையில நமக்கு ஏற்படுகின்ற அவத்தை. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் பழக்கம். பொதுவா நாம அன்றாட வாழ்க்கையில உறக்கம் வரைக்கும் போவோம். தினந்தோறும் நடக்கின்ற நிகழ்ச்சி இது. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம். பேருறக்கம் அரிதாக போவோம், உறக்கம் வரைக்கும் நடக்கும். அதுக்கு அடுத்து இருக்கு பத்தியா உயிர் பழக்கம். அது இல்லாததல்ல, அது இருக்குது, 1-2ஆக நடைபெறும், அவ்வளவுதான். ஆகவே இந்த காரிய நிலை என்பது 5: நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் பழக்கம். இப்ப இது உயிருக்கு இருக்கக்கூடிய என்ன நிலை? காரிய நிலை. இது எப்ப எங்கத்துல நடக்கிறது? சகலத்துல நடக்கிறது. கேவலத்துல இருந்தது என்னது? ஆணவத்தோடு மட்டுமே தொடர்பு கொண்டிருந்தது. சகலத்துல எல்லாவற்றோடும் தொடர்பு கொண்டிருப்பது. அந்த எல்லாவற்றோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற போது நிகழ்கின்ற நிலைகள் தான் இந்த காரிய நிலைகள். அதுக்கப்புறம் சுத்தம் என்பது என்ன? சிவத்தோடு மட்டுமே தொடர்பு கொள்ளுகின்ற நிலை என்னது? சுத்த நிலை. சரி, அது ஆணவத்தினுடைய இயல்பு. ஆணவத்தினுடைய இயல்பு ரொம்ப முக்கியம். இது ஆணவத்தினுடைய இயல்பு ரொம்ப முக்கியம். இது தெரியாதவருக்கு நம்ம பிரச்சனை இல்லாம இருந்தோம். இந்த பண்ருட்டி நம்ம ஆறுமுக ஐயா தான் சொல்லுவார், ரொம்ப வேடிக்கை சொல்லுவார். அவரு இவ்வளவு நாள தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டோம் விட மாட்டோம்னுவாரு. எதை பத்தி? ஆணவத்தை பத்தி. இப்போ இந்த ஆணவம் இருக்கிறதே, இந்த ஆணவம் ஒரு ஜடப்பொருள். ஆணவம் ஒரு ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருளாக இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு சொன்னா இருட்டு தன்மை உடையதாக இருக்கும், இருள் பொருளாக இருக்கும். என்ன பொருளா இருக்கும்? இருள் பொருளாக இருக்கும். இருள் சொன்னா 1000 அமாவாசைகள் ஒன்று சேர்ந்தா எவ்வளவு இருட்டு இருக்குமோ, 1000 அமாவாசை சேர்ந்தா எவ்வளவு இருட்டு இருக்குமோ அதுல 1000 மடங்கு இருக்கும். அதுல 1000 மடங்கு இருக்கும். அவ்வளவு இருட்டு. அப்ப எவ்வளவு கருப்பா இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு கருப்பா இருக்கும். கருப்பாக இருந்தாலும் அது கவர்ச்சியான கருப்பு. என்ன கருப்பு? கவர்ச்சியான கருப்பு. நீங்க மரங்கள் இருக்குதே, இந்த மரங்கள் வரிசையா நிற்கும் போது மழை பெய்யட்டும், இந்த மழையில நனைஞ்சு இருக்கக்கூடிய மரங்கள்ல பனை மரத்துக்கு இருக்கிற அட்ராக்ஷன் எந்த மரத்துக்கு இருக்காது. மழையில பனைமரம் நனைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, பனைமரம் எப்படி இருக்கும்? பனைமரம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். உயரமா இல்ல, நிறத்துல சொல்லு. பனைமரம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். இந்த கருப்பா இருக்கிற பனைமரம் மழையில நனைஞ்சதுன்னு வச்சுக்கோ, இந்த ஈரமா இருக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? நல்ல பல பல பல. ஏன்னா மற்ற மரங்கள் எல்லாம் அவ்வளவு மழையில நனையாது, ஏன்னா கிளைகள்லாம் இருக்கும். இது நனைஞ்சிடும் பனைமரம், அதனால கருப்பா இருக்கும். சில பேரு இந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களை கிண்டல் பண்ணும் போது கூட சொல்லுவாங்க, கருப்பா இருக்கிற வாத்தியாரை பார்த்து ஈரப்பனை மரம் வருதுன்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கிறது உண்டு.
இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பேரு வைக்கிறது இல்லை. இப்ப அந்த மாதிரி எல்லாம் பேரு வைக்கிறது இல்லை. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வேற மாதிரி பேர் வைப்பாங்க. இப்ப இருக்கிறவங்க அதாவது ஒரு யூகேஜி படிக்கிற குழந்தை உங்க கிளாஸ் டீச்சர் பேர் என்ன, இன்னும் நாங்க பேரை வைக்கல. கிளாஸ் டீச்சர் பேர் என்னம்மா அப்படின்னா இன்னும் வைக்கலையா? அப்போ குழந்தைங்க எப்படி பேர் வைப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. சரி, இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளவு கவர்ச்சிகரமான கருப்பு எது, இந்த ஆணவம். அதனாலதான் இந்த உயிர்களை ஈர்த்தது, உயிர்களை ஈர்த்தது எது, இந்த கருப்பு, இந்த ஆணவம். அதனால தான் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா உயிர்கள் அன்றைக்கே ஆணவத்தை சார்ந்தது. என்றைக்கு, என்னைக்கு உயிர் என்ற ஒன்று இருந்ததோ, அதாவது அனாதி நிலையில என்றைக்கு உயிர் என்ற ஒன்று இருந்ததோ அன்றைக்கே எதை சார்ந்து இருந்துச்சு, ஆணவத்தை சார்ந்து இருந்தது. ஆணவத்தை சார்ந்து இருந்தது. ஏன் தான் சார்ந்து இருந்ததுன்னு சொன்னா இந்த உயிர்கள் அதை சார்வதற்கு எளிதாக இருந்தது. அதை சார்வதற்கு எப்படி இருந்தது, எளிதாக இருந்தது. இப்போ கண்மத்துக்கு போகும்போது தான் இதை விளக்கணும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் அருள் பரவல், அருள் பரவல். இந்த இடத்துல உயிர்கள் எதை சார்ந்து இருக்குன்னு சொன்னா ஆணவத்தை சார்ந்து இருக்குது. இது என்ன நிலைன்னு சொன்னா கேவல நிலை. இது என்ன நிலை, கேவல நிலை. கேவலத்திலிருந்து பெருமான் என்ன பண்ணா மீட்டெடுத்து மாயாகாரியத்தை பொருத்தி கொடுத்தான். மாயாகாரியங்களாக தனுகரண புவன போகத்தை சார்ந்திருக்கின்ற நிலையில இது சகல நிலை. இது என்ன நிலை, சகல நிலை. இப்ப இதிலிருந்து அறிவு இச்சை செயல் எல்லாம் திருத்தம் பெற்ற பிறகு எதை சார போகிறது, இறைவனை சார போகுது. இது என்ன நிலை, சுத்த நிலை. இது என்ன நிலை, சுத்த நிலை. புரிஞ்சுதா? அப்போ ஆணவத்தை சார்ந்திருந்த நிலை கேவல நிலை, சகலத்தை சார்ந்திருக்கின்ற நிலை, மாயையை சார்ந்திருக்கின்ற நிலை சகல நிலை, சிவத்தை சார்ந்திருக்கின்ற சாரப்போகின்ற நிலை சுத்த நிலை. இப்போ முதல்ல இப்ப இந்த சகலத்துல இருக்கும் போது நாம என்ன சொல்லிட்டோம், 35 கருவிகளோடு இருக்குதுன்னு பேசணும் இல்லையா? அப்ப கருவி கரணங்கள் கொண்டு சார்ந்திருப்பது சகல நிலை. கருவியே இல்லாது சாருவது எதுன்னு சொன்னா காரண நிலை, அதாவது கேவல நிலை. என்ன நிலை, கேவல நிலை. ஆணவத்தை சாரும் போதும் கருவி கரணம் கிடையாது, இறைவனை சார போகின்ற போதும் கருவி கரணம் கிடையாது. அப்ப எப்படி சாரும் அப்படின்னு சொன்னா இச்சையால். எப்படி, இச்சையால் விரும்பி பற்றுவது, விரும்பி பற்றுவது. இப்ப இந்த உயிர்கள் என்றைக்கு இருந்தனவோ அன்றைக்கே என்ன செய்துன்னு சொன்னா ஆணவத்தை போய் சார்ந்தன, ஆணவத்தை சார்ந்தன. உயிர் இந்த ஆணவத்துடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா யாரு தன்னை சாருகிறார்களோ அவர்களை முழுமையாக மறைக்கும். அதுதான் இயல்பு. இருட்டு இருக்குதே, இருட்டுல ஒரு பொருள் விழுந்துடுச்சுன்னு சொன்னா அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எதுல விழுந்தா, இருட்டுல விழுந்தா தெரியாது. ஏன்னா அந்த பொருளை மறைக்கின்ற இயல்பு எதுக்கு உண்டு, இருட்டுக்கு உண்டு. இது உலகத்தில் இருக்கக்கூடிய புற இருட்டு. இந்த இருட்டுல இருக்கிற பொருள் நமக்கு தெரியல, ஆனா இருட்டுங்கிறது தெரியுது. நம்ம கண்ணுக்கு எது தெரியுது, இருட்டுங்கிறது தெரியுது. தூரத்துல ஒரு மரத்து நிழல் இருக்குது இரவு நேரத்துல, அந்த மர நிழல் இருளா இருக்குது. இங்க வெளிச்சத்துல இருந்து பார்க்கும் போது அது இருட்டா இருக்கிற இடம் தெரியுது நமக்கு. அப்ப இருட்டு தன்னை காட்டுது. அந்த இருட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு தெரியாது. இந்த இருட்டுக்கும் ஆணவமாகி இருட்டுக்கும் வேறுபாடு என்னன்னு சொன்னா இந்த இருட்டு பொருளை காட்டாது, தன்னை காட்டும். எந்த இருட்டு, உலகத்துல இருக்கிற இருட்டு இருக்குதே அது தாங்கிட்ட இருக்கிற பொருளை காட்டாது, ஆனா தான் இருக்கின்ற இருப்பை காட்டும். ஆனா இந்த இருட்டு இருபொருளும் காட்டாது.
இருபொருளும் காட்டாது. தாங்கிட்ட விழுந்ததையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. அதனாலதான் ஏண்டா இப்படி ஆணவத்தால அழிஞ்சு போற அப்படின்னு புத்தி சொல்ல போனா, யாரை பார்த்து ஆணவம் இருக்குதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறோம் இல்ல, கேட்கிறோமா இல்லையா? அப்ப ஆணவம் இல்லாமல நாம அந்த தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இருக்குது. ஆனா அந்த ஆழமும் தன்னிடத்துல இருக்குங்கிறது கூட அவன் உணராத அளவுக்கு அது தன்னையும் காட்டாது, மறைத்து வைக்கிறது. அதுதான் ஆணவத்தினுடைய பெருமை. திருவர் பயன் படிக்க போறோம். அதுல ரொம்ப அருமையா சொல்லுவார் உமாபதி சிவம். பலரை புணர்ந்தும் இருப்பாவைக்கு உண்டு கணவர்க்கும் தோன்றா கற்பு, அல்லது கணவர்க்கும் காட்டா கற்புன்னு நினைக்கிறேன். கணவர்க்கும் காட்டா கற்பு அப்படின்னு சொல்லி உமாபதி சிவம் பாடுறார். பலரை புணர்ந்தும், பலரை புணர்ந்தும், ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பா. ஆனா இருட்பாவை என்று சொல்லக்கூடிய ஆணவம் ஆகிய பாவை இருக்கிறாளே, இந்த பெண் இருக்கிறாளே, இவை பலரை புணர்ந்தும் எல்லா உயிர்களோடு கலந்திருக்குது, எல்லா உயிர்களோடு கலந்திருக்குது. ஆனா எந்த உயிருக்கும் தன்னை காட்டினதே இல்லை, எந்த உயிருக்கும் தன்னை காட்டினதே இல்லை. இல்ல எவ்வளவு ஆற்றல் உடையது பாத்தீங்களா? எது? இந்த ஆணவம். அது ஒரு ஜடப்பொருள். ஆனா அந்த ஜடப்பொருளை நாம தான் என்ன பண்ணோம்? இச்சித்து பற்றி கொண்டோம். அது நம்ம பிடிச்சல, ஆணவம் பிடிச்சிடுச்சு, ஆணவம் பிடிச்சிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அது தப்பு. ஆணவத்தை நாம தான் போய் பற்றி கொண்டோம். அப்படி பற்றி கொண்ட பிறகு, எப்பவுமே இந்த ஆணவத்தை பற்றி கொண்ட பிறகு, பொதுவாக உயிருக்கு, இந்த ஆணவ சார்போடு இருக்கிற உயிருக்கு என்ன இயல்பு தெரியுமா? எதையுமே அத்து மேல போட்டுடுவோம். நம்முடைய தவறையெல்லாம் என்ன பண்ணுவோம்னு சொன்ன, போய்கிட்டே இருக்கிறோம், வழியில முள்ளு இருக்கு, முள்ளு மேல காலை வச்சுட்டோம், முள்ளு மேல காலை வச்சுட்டோம். ஆனா என்ன சொல்றோம்? முள்ளு குத்திடுச்சுன்னு சொல்றோம். முள்ளு அது நம்ம கால்ல குத்திடுச்சு. நான் முள்ள குத்திக்கிட்டேன்னு சொல்லி சொன்னதே கிடையாது இது வரைக்கும். என்னைக்காவது நான் முள்ள குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? நாம தான் காலை வச்சு அதை ஏத்திக்கிட்டோம். ஆனா நாம என்ன சொல்றோம்? முள்ளு குத்தி. யாரு மேல போட்டோம் பழிய? முள்ளு மேல. ஆணவத்தை போய் நாம தான் பிடிச்சிட்டோம். ஆனா ஆணவம் பிடிச்சுக்கிச்சுன்னு சொல்றோம். அது இயல்பு. இவன் டிக்கெட் எடுக்காம ரயில் ஏறி வந்துட்டு எப்படா வந்தா திருட்டு ரயில் ஏறி வந்தான்றான். இவன் டிக்கெட் எடுக்கல, நீ எப்படா வந்துட்ட, காசு இல்லைன்னு சொன்ன, எப்படா வந்தன்னு சொன்னா திருட்டு ரயில் ஏறி வந்துட்டு. அப்ப ரயில் திருடா இல்லையா? இதுதான் நம்முடைய சுபாவம். இதுதான் அந்த மாதிரி ஆணவத்தை போய் நாம பற்றி கொண்டோம். பற்றி கொண்ட ஆணவத்தினுடைய இயல்பு ரெண்டு இயல்பு. சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, சிறப்பு இயல்பு எதுக்கு? ஆணவத்துக்கு சிறப்பு இயல்பு ஆவாகர சக்தி. ஆவாகர சக்தி, அன்ஆல்டரபிள் ஃபோர்ஸ். முழுமையாக மறைக்கின்ற சக்தி, முழுமையாக மறைக்கும் ஆற்றல், முழுமையாக மறைக்கும் ஆற்றல். இது ஆவாகர சக்திங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. முழுமையாக மறைக்கும் ஆற்றல், முழுமையாக மறைத்தல். முழுமையாக மறைக்கின்ற ஆற்றல். சக்தின்னா ஆற்றல். முழுமையாக மறைக்கும் ஆற்றல் அப்படின்னு எழுதிக்க. எதை முழுமையாக மறைக்கிறது? உயிர்களுடைய அறிவு, இச்சை, செயல் மூன்றையும் மறைச்சிடுச்சு. இது இச்சையால தான் போய் பற்றிச்சு. பற்றின பிறகு அந்த இச்சையும் மறைக்கப்பட்டு விட்டது. அதனால தான் உயிர் என்ற ஒன்று இருக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் கிணற்றில் விழுந்த கல்லை போல கிடந்தோம். எங்க?
ஆணவ நிலை. அதுதான் கேவல நிலை. அதுதான் என்ன நிலை? கேவல நிலை. அதைத்தான் பார்த்தான் பெருமான். ஆகா, இந்த உயிர் இப்படி போய் அநியாயமா கிடக்குதே, ஒரு அறிவு பொருள் அறிவற்ற பொருளோடு போய் விழுந்து கிடக்குதேன்னு சொல்லி அவனுடைய இயல்பே என்ன? பேர் இறக்கம். அந்த இறக்கத்தினுடைய காரணமாக என்ன பண்ணான்னு சொன்னா, அதிலிருந்து மீட்டு எடுக்கணும். இருட்டிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒளி பொருளாக இருக்கக்கூடிய மாயையிலிருந்து படிச்சு கொடுக்கிறான். இப்போ மாயையிலிருந்து படைத்து கொடுத்து என்ன பண்றோம்னு சொன்னா, உலகத்துல பிறவிக்கு வந்தாச்சு. வந்த பிறகாவது ஆணவத்தை விட்டு விலகி இருக்கிறோமான்னா இல்ல. அப்பவும் அந்த ஆணவம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இப்ப சிறப்பியல்புன்னா என்னன்னு சொன்னோம் நாம. சிறப்பியல்புங்கிறது என்ன? இல்ல, சிறப்பியல்புன்னா என்ன டெபினிஷன்? ஒரு பொருள் தாட்டும் தனித்து இருக்கின்ற போது அதனுடைய இயல்பு என்னவோ அது சிறப்பியல்பு. இப்போ ஆணவம் மட்டுமே இப்போ உயிரை சார்ந்து இருக்குது. உயிர் எதை மட்டுமே சார்ந்து இருக்குது? ஆணவத்தை மட்டுமே சார்ந்து இருக்குது. அதனால இதனுடைய சிறப்பியல்பு என்ன? முழுசா மறைச்சிருச்சு. அதனுடைய இயல்பு மறைத்தல். அதனுடைய இயல்பு என்னது? மறைத்தல். அறியாமை வயப்படுத்துதல். மறைத்தல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறியாமை வயப்படுத்துதல். இது முழுமையான அறியாமை வயப்படுத்தி விட்டது. அதுதான் அதனுடைய இயல்பு. இப்ப பெருமான் என்ன பண்ணான்னா, சகல நிலையில மாயாகாரியத்தோடு சேர்த்து விட்டான். சேர்த்து விட்ட பிறகு இப்போ இந்த ஆணவத்தோடு எதுவும் சேர்ந்திருக்குது? மாயாகாரியமும் சேர்ந்து இருக்குது. அப்ப அதனுடைய இயல்பு என்ன? பொது இயல்பு. அது இயல்பு என்ன? பொது இயல்பு. போயிட்டோம். ஆணவத்தை மட்டுமே சார்ந்திருக்கின்ற போது சிறப்பு இயல்பு. இப்ப ஆணவத்தையும் சார்ந்திருக்குது உயிர். எதையும் சார்ந்திருக்குது? தனுகரண புவன போக்குங்கிற மாயாகாரியத்தை சார்ந்திருக்குது. அப்படி சார்ந்திருக்கின்ற போது இந்த ஆணவம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, தன்னுடைய ஆற்றலை எப்படி மாற்றிக்கொள்ளுதுன்னு சொன்னா, அதோ நியாமிகா சக்தி, அதோ நியாமிகா சக்தி, அதோ நியாமிகா சக்தி. கீழ்நோக்கி செலுத்தும் ஆற்றல். கீழ்நோக்கி செலுத்தும் ஆற்றல். அதோ அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். நியாமிக்கான செலுத்துதல் அர்த்தம். அப்போ கீழ்நோக்கி செலுத்தும் ஆற்றல். எதை சார் கீழ் நோக்கி செலுத்துது? எதை கீழ் நோக்கி செலுத்துது? உயிருடைய அறிவை கீழ் நோக்கி செலுத்துது. உயிருடைய அறிவை, உயிருடைய இச்சையை, உயிருடைய செயலை எங்க நோக்கி செலுத்துது? கீழ் நோக்கியே செலுத்துது. உயிருக்கு அறிவு, இச்சை, செயல் மூன்று இருக்கு இல்லையா? அந்த மூன்றையும் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, கீழ் நோக்கின்னு சொன்னா கீழ்மையான நிலையில செலுத்துகிறது. இது என்ன இயல்பது? பொது இயல்பு. எதனுடைய பொது இயல்பு? ஆணவத்தினுடைய பொது இயல்பு. இப்ப இந்த ஆணவத்தினுடைய பொது இயல்பாக இருக்கின்ற கீழ்நோக்கி செலுத்துகின்ற இந்த ஆற்றல் இருக்கின்றது. இது ஏராளமான ஆற்றல்கள் உண்டு. ஆணவத்துக்கு ஆற்றல் நிறைய. அதுல அந்த எல்லா ஆற்றல்களையும் ஒரு 7 அடைக்கலாம். 7 அடைக்கலாம். அப்போ ஆணவ மலத்தினுடைய கீழ்நோக்கி செலுத்தும் ஆற்றல், அது கீழே நீங்க எழுதிருக்கீங்கல்ல, தலைப்பு எழுதிருக்கீங்கல்ல. இப்போ கீழ் நோக்கி செல்லும், அதுக்கு கீழே வரிசைப்படுத்திக்க என்ன அப்படின்னு சொன்னா, மோகம், இது மோகம். மோகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, தீமை செய்வதிலேயே விருப்பம் உடையது. தீமை செய்வதிலேயே விருப்பம். அவனுடைய சிந்தனை எல்லாமே, செயல் சிந்தனை எல்லாமே அடுத்தவர்களை எப்படியாவது துன்புறுத்தி சந்தோஷப்படணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல ஒரு 20 வயசு இளைஞர்.
நான் சின்ன ஒரு 4வது 5வது படிக்கின்ற போது இந்த கல்யாண முருங்கை கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, சூடு கொட்டைன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அவர் பக்கத்துல என்ன பண்ணாரு, அது தேய்ச்சிக்கிட்டே இருப்பாரு. என்னை பார்த்து என்ன பண்ண, என் கண்ணுல புகை வருது பாக்குறியா, என் கண்ணுல புகை, என் கண்ணையே பார்த்துக்கிட்டு அந்த கண்ணுல புகை வரும்னு சொல்லுவாரு. அப்ப பார்த்துக்கிட்டே இருப்போம், இவர் பின்னாடி அதை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு எடுத்து நம்ம தொடையில வச்சுக்குவாரு. சுரீன்னு நம்ம அழந்த பார்த்தா அவருக்கு சந்தோஷம், புகை வந்துச்சா. இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு தீமை செய்வதிலேயே விருப்பம் உடையது அது என்னன்னு சொன்னா மோகம். நான் எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொன்னேன், இதில் நிறைய இருக்குது, அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதற்கு அடுத்தது மதம். என்னது மதம்? மதம் அப்படின்னு சொன்னா தன்னைத்தானே பெரிதாக மதித்துக் கொள்வது. தன்னைத்தானே பெரிதாக உயர்வாக மதித்துக் கொள்வது. அதுக்கு அடுத்தது அராகம். அதுக்கு அடுத்தது என்னது? அராகம். கிட்டாத, என்னது கிட்டாத, தனக்கு கிடைக்காத. ஒரு ஐபோன் போட்டு தனக்கு தகுதி இல்லாத பொருளிடத்து அளவுக்கு மீறிய ஆசை வைப்பது. அளவுக்கு மீறிய ஆசை வைப்பது. எங்க வைத்தியநாதன் ஐயா இந்த உலக அழகியாக ஐஸ்வர்யா ராய் செலக்ட் பண்ண, உலக அழகியாக ஐஸ்வர்யா ராய். இந்த அராகத்துக்கு அவர் எங்க ஐயா சொன்ன ஓமை, வைத்தியநாதன் ஐயா சொன்ன ஓமை, லட்சுமணன் அராகன்னா என்ன தெரியுமா? இப்ப எனக்கு வயசு 72, நான் ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்? ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வயசு எவ்வளவு? 72. இதுதான் அராகம். இப்ப புரியுதா? தனக்கு கிட்டாத, தகுதியே இல்லாத ஒரு பொருளிடத்து அளவுக்கு அதிகமான ஆசை, சாதாரண ஆசை இல்ல, அளவுக்கு அதிகமாக ஆசை வைப்பது எது? அராகம். அதற்கு அடுத்தது கவலை. என்னது கவலை? இந்த கவலைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்பார்ப்பது நடக்குமோ நடக்காதோ, எதிர்பார்ப்பது நடக்குமோ நடக்காதோ என்னும் கற்பனை. நடக்குமோ நடக்காதோங்கிற கற்பனை, அதனால நிம்மதி இழப்பது. அதனால எதை இழப்பது? நிம்மதி இழப்பது. இதுதான் என்னது? கவலை. அதுக்கு அடுத்தது வாட்டம். அடுத்தது என்னது? வாட்டம். கவலையிலும் வாட்டம் ஒண்ணுதான் சொல்லக்கூடாது, வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடுன்னு சொன்னா, இந்த கவலையினால் களைப்பு ஏற்பட்டு, கவலையினால் அதுல ஒரு களைப்பு ஏற்பட்டுடுது அப்படின்னா எவ்வளவு கவலைப்படுவோம்னு பாருங்க. கவலையினால் களைப்பு ஏற்பட்டு சோர்வுற்று இருப்பது.
கவலையினால் களைப்பு ஏற்பட்டு சோர்வுற்று இருப்பது. இது என்ன? வாட்டம். அதற்கு அடுத்தது தாபம். தாபம் தாபம் தாகம் இல்ல, தாபம். இந்த தாபங்கிறது என்னன்னு சொன்னா பிரிவாற்றாமையால், பிரிவு ஆற்றாமையால். தான் நேசித்த ஒரு பொருள், தான் மிகவும் நேசித்த ஒரு பொருள் தன்னை விட்டு பிரிகின்ற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறோமே, அதுதான் என்னது? தாபம். பிரிவாற்றாமையால் வாடுவது, பிரிவாற்றாமையால் வாடுவது, அதுதான் என்னது? தாபம். தன்னை நேசித்த, நான் விளக்கத்துக்காக சொன்ன, தன்னை தான் மிகவும் நேசித்த ஒரு, தன்னை இல்ல, தான் மிகவும் நேசித்த ஒரு பொருள் தம்மை விட்டு பிரிகின்ற போது அதை தாங்கிக் கொள்ளாமல் தவிக்கிறோம் பத்தியா, அதுக்கு பேர் தான் என்னது? தாபம். உயிரையே விட்டுறாங்கல்ல சில பேரு, வந்துருச்சுல்ல, அதுதான். இது என்னது அப்படின்னு சொன்னா தாபம். அதுக்கு அடுத்தது ஏழாவது விசித்திரம். விசித்திரம், இது விசித்திரம் தான், அதனால்தான் இது விசித்திரம். என்ன விசித்திரம் அப்படின்னு சொன்னா தன்னிடம் உள்ள குறையை, தன்னிடம் உள்ள குறையை எண்ணி பார்க்காமல், தன்னிடம் உள்ள குறையை எண்ணி பார்க்காமல் எதற்கெடுத்தாலும் பிறரையே குறை கூறிக் கொண்டிருப்பது. எதற்கெடுத்தாலும் பிறரையே குறை கூறிக் கொண்டிருப்பது, இது விசித்திரம். இது என்னது? விசித்திரம். இப்ப சொல்லுங்க, இந்த 7 குணங்கள்ல இது ஆணவ மலத்தினுடைய கீழ்நோக்கி செலுத்துகின்ற ஆற்றல், பொது இயல்பு. எப்போ? நாம பிறவிக்கு வந்த பிறகு. பிறவிக்கு வரதுக்கு முன்னாடி நம்முடைய அறிவீச்சு செயல் 3ஐயும் முழுசா மறைச்சிருந்தது. பிறவிக்கு வந்துட்ட பிறகும் அது விலக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுது? இந்த 3ஐயும் கீழ் நோக்கியே செலுத்துது. அப்படி கீழ் நோக்கி செலுத்துகின்ற போது இந்த 7 நிலைகள்ல நம்மை தள்ளி விடுகிறது. இப்ப இந்த 7 குணங்களும் எது? மோகம், மதம், அராகம், கவலை, வாட்டம், தாபம், விசித்திரம். இந்த 7ம் இல்லாம யாராவது இருக்கிறோமா? ஏதாவது ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு 7 இருக்குது. எது இல்லைன்னு தான் தெரியல. இப்ப புரியுதுங்களா? நம்ம எதனோட முழுமையா தொடர்பு கொண்டிருக்கிறோம்? ஆணவத்தோடு. இப்ப இது ஆணவ மலத்தினுடைய அதோநியாமிகா சக்தி, கீழ்நோக்கி செலுத்துகின்ற ஆற்றல். இப்ப நாம இதை நான் இப்ப திரும்ப சொல்றேன், இதெல்லாம் பேசிக்கு. இந்த அடிப்படை தெரியாம நம்ம சித்தாந்தம் படிக்க முடியாது. அதனாலதான் நான் கொஞ்சம் நேரம் ஆனா கூட, 2 வகுப்பு அதிகமானா கூட இந்த அடிப்படையை முழுசா முடிக்கணுங்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? இது அடிமங்கள் படிக்கின்ற போது 3 ஆண்டு, இந்த 3 ஆண்டுலயே முழுமையா படிச்ச மாதிரி தெரியல. எனக்கு ஐயாவோட தொடர்பு இருந்ததுனால நிறைய தொலைபேசியில பேசுவோம், அடிக்கடி பேசுவோம். அதனால நிறைய செய்திகள் தொலைபேசி வாயிலாக கேட்டு அறிந்த செய்திகள் தான் நிறைய. இப்போ ஒண்ணும் இல்லை ஐயா, இந்த ஆணவ மலத்தினுடைய 2 இயல்புகளையும் ஒரு எளிய உதாரணத்துல எனக்கு விளக்குங்க ஐயான்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப சிம்பிளா அந்த 2 இயல்பையும், ஆணவ மலத்தினுடைய சிறப்பு இயல்பையும் பொது இயல்பையும் விளக்குங்க அப்படின்னு சொன்னேன். தொலைபேசியில தான்
பள்ளியில் லஞ்சு டயத்தில் பேசினார். பெரும்பாலும் அவர் வந்து ஒரு 2 மணி அளவில் ஓய்வுக்கு போவார். அதுக்கு முன்னாடி நான் பேசுவேன், அந்த லஞ்சு நேரத்தில் பேசுவேன். அப்போ என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், ஒன்றும் இல்லை லக்ஷ்மணன், இப்போது நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க, பஸ்ஸில் இருக்கிற எல்லா சீட்டில் ஒரு சீட்டு தவிர மற்ற எல்லா சீட்டும் ஃபுல் ஆகிடுச்சு. அந்த ஒரு சீட்டில் ஒருத்தர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். அது 2 பேர் சீட்டு, 2 பேர் சீட்டு. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் அதாவது நல்ல கம்ஃபர்டபுளா உட்காந்து போகணும், யாருக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சீட்டை ஆக்கிரமிச்சு உட்காந்துக்கிறார். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, பஸ்ஸில் ஏறுறீங்க. ஏறின உடனே என்ன பண்ணி சொன்னா, பஸ் பாக்குறீங்க, எல்லா சீட்டும் ஃபுல்லா இருக்குது, இங்க மட்டும் ஒரு ஆளுக்கு இடம் இருக்குது. நீங்க போய் அவர்கிட்ட கேட்குறீங்க, ஐயா 2 பேர் சீட்டு இது தள்ளிங்க, நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி. என்ன வேற யாரும் இல்லை, நாம மட்டும்தான் நிற்கிறோம். அவருக்கு என்ன பண்றாருன்னு சொன்னா, வேற எதுவும் கண்ணுக்கு படலையா, இதெல்லாம் விட முடியாது அப்படிங்கிறாரு, சீட்டை விட முடியாது அப்படிங்கிறார். இதுதான் ஆணவ மலத்தினுடைய முழுமையாக மறைக்கின்ற சக்தி. முடியவே முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறார்ல, அதுதான். இப்ப நாம என்ன பண்றோம், உடனே கண்டக்டர் கிட்ட போறோம். யார்கிட்ட போறோம், கண்டக்டர் கிட்ட போறோம். கண்டக்டர் என்ன பண்றாரு, சார் 2 பேர் சீட்டு ஒருத்தர் தான் உட்காந்துக்கிறாரு, அவர் இடம் விட மாட்டேங்கிறாரு சார், சொல்லுங்க அப்படின்னு. அவரு வர்றாரு, யாரு, கண்டக்டர். ஏன்பா நீ ஒரு டிக்கெட் தானே வாங்கியிருக்கிற, அது 2 பேர் சீட்டு இல்லை, அவருக்கு இடம் விட, தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. யாரு, கண்டக்டர் போயிட்டாரு. இப்ப அவர் வேலை என்ன, இடம் விடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப இவருக்கு இடம் விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனா கண்டக்டர் சொன்ன பிற்பாடு என்ன பண்ண முடியல, விடாது இருக்கவும் முடியல. அதனால என்ன பண்றாரு, 3/4 பாக சீட்டுல அவரு உட்காந்துக்கிட்டு, 1/4 பாக சீட்டு நமக்கு உட்காந்து போங்க அப்படின்னு விடுறாரு. நம்மளால அதுல என்ன பண்ண முடியாது, உட்காரவும் முடியாது. கண்டக்டர் சொல்லி உட்காரலன்னு சொன்னாலும் உட்காராது இருக்கவும் முடியாது. அப்படி தவிக்கிறோம் இல்ல. ஆணவ பலம் முழுசா மறைச்சிடுச்சு. கண்டக்டர் வந்து சொன்ன மாதிரி பெருமான் என்ன பண்ணா, மாயாகாரியத்தை பொருத்தி கொடுத்துட்டான். இப்ப மாயாகாரியத்தை பொருத்தி கொடுத்த இந்த ஆணவம் விலகி இருக்கணும் இல்ல, ஆனா விலகல. என்ன பண்ணுது, 3/4 சீட்டு பிடிச்சிட்டு 1/4 விட்டது போல இந்த அறிவீச்சி செயலை என்ன பண்ணுது, இது கீழ் நோக்கி செலுத்து. எது, இந்த ஆணவ பலம். அப்ப சீட்டே விடமாட்டேன்னு சொன்னது முழுமையாக மறைக்கின்ற சக்தி. 3/4 சீட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டாரு பாத்தியா, அதுதான் என்னது, அதோ நியாமிகா சக்தி. எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டாரு பாருங்க ஐயா. இது அதாவது ஒண்ணு சொல்றேன் பாத்தீங்களா, சித்தாந்தத்தை படிச்செல்லாம் விளங்கிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமம். நிறைய அனுபவத்தை நாம அனுபவம் பெற்றவர்கள் கிட்ட அறிந்து கொள்ளணும். இருக்கு என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு செய்தி சொல்றோம் பாருங்க. எங்க வைத்தியநாதன் ஐயா சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவாரு, நான் சைவ சித்தாந்தம் படிச்சுன்னு சொல்ல மாட்டாரு, சொல்ல மாட்டாரு, நான் படிச்சிருக்குன்னே சொல்ல மாட்டாரு. லட்சுமணன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் 45 வருஷமா சித்தாந்தம் படிச்சுட்டு இருக்கிறேன். 45 வருஷமா சித்தாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாமெல்லாம் எந்த மொழி, போயிட்டோம். இப்போ இது ஆணவ மலத்தினுடைய சேட்டைகள். ஆணவ மலத்தினுடைய சேட்டைகள் என்ன, ஆற்றல் என்று சொல்வதை நாம என்ன சொல்லிட்டோம்ப்பா, ஆணவ மலத்தினுடைய எல்லாருக்கும் ஒரு சேட்டை இருக்கு இல்லையா, இது ஆணவ மலத்தினுடைய சேட்டைகள். நம்ம என்ன பண்ணுது, இப்படி எல்லாம் படுத்திக்கிட்டு இருக்குது. எது, இந்த ஆணவ மலம். இந்த உயிருக்கு ஆணவ மல பற்றி இருக்கின்ற வரைக்கும், உயிருக்கு ஆணவ மல பற்றி இருக்கின்ற வரைக்கும் இந்த சேட்டைகளிலிருந்து தப்ப முடியாது. இது உயிருக்குரிய செயற்கை குற்றம், உயிருக்குரிய செயற்கை குற்றம். ஆனா உயிர்களுக்கு புனை எது தெரியுமா, அது அறிவு.
அறியாமை என்பது குற்றம், அறிவு இது உயிருக்குரிய குணம். அதனால அந்த அறிவு உடைய குணம், அந்த குணத்தை உடையவன் யாரு? இறைவன். அவன் தான் நமக்கு சுற்றம், அவன் தான் நமக்கு என்னது? சுற்றம். அப்ப ஆணவம் குற்றம், இறைவன் நமக்கு சுற்றம். ஆணவமாகிய குற்றத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா சுற்றம் கிடையாது. அதுதான் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. எதை பார்க்கில் சுற்றம் இல்லை? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. பழமொழி சொல்றோமா இல்லையா? இருக்குதா இல்லையா அந்த பழமொழி? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. ஆனா நாம பழமொழிக்கு வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான கருத்து எது தெரியுமா? இதுதான் குற்றம் பார்க்கில். அதாவது சொன்னா கொஞ்சம் வியப்பா தான் இருக்கும். இந்த சிந்தனை பெங்களூர்ல என்னுடைய சகோதரரோடு அவன் காலையில வாக்கிங் போனா, பெருசா வாக்கிங் எல்லாம் போறது கிடையாது. வாக்கிங் போற பழக்கம் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, இன்னைக்கு நான் போயிருந்தேன். இன்னைக்கு இந்த சொண்டக்காபாளையம் போர்டு இருக்குது, அது வரைக்கும் போயிருந்தேன். கேட்டுபில இருந்து ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் வாக்கிங் போனதுக்கு வாக்கிங் போகணுங்கிறது இல்லை, இந்த பக்கத்துல என்னென்ன ஊர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக போனேன். புரியுதுங்களா? வாக்கிங்குன்னு தனியா போகிறது எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்முடைய வேலையை நாம செய்து இயல்பாவே செஞ்சோம்னு சொன்னா தனியா வாக்கிங் போக வேண்டியது இல்லை. கடத்தருக்கு போறியா நடந்து போ, கோயிலுக்கு போறியா நடந்து போ, அந்த மாதிரி நம்ம வேலையை நாம செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நாம தனியா அதுக்குன்னு வாக்கிங் போக தெரியல, நேரம் ஒதுக்கி தேவையில்லை. அந்த மாதிரி இயல்புடையவன். அந்த பெங்களூர் போன போது அவர் தினமும் காலையில வாக்கிங் போவான் என் பிரதர். அங்க ஒரு பார்க்கில் சுத்தி வரும்போது அந்த நேரத்தில் இந்த தாட் வந்தது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, 2 தாட் அந்த நேரத்துல சுத்திக்கிட்டு இருக்கும்போது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவங்ககிட்ட அப்படி சொன்னேன் நான், இந்த மாதிரி ஒரு பழமொழி இருப்பா, அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அவன் இந்த மாதிரி எதுக்கெத்தாலும் குத்தம் பார்த்தா நமக்கு உறவே இல்லாத போயிடும் அப்படின்னு அவன் சொன்னான். அது இல்லப்பா அர்த்தம், அது உலகில் ரீதியா. இதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான்டா. குற்றம்னா ஆணவம், சுற்றம்னா இறைவன். இந்த ஆணவத்தை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா யாரை பார்க்க முடியாது? இறைவனை பார்க்க முடியாது. இந்த பொருள்ல தான் அந்த காலத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நாம அதை மாத்திக்கிட்டோம். இதுல அந்த நேரத்துல தோன்றிய சிந்தனை. அதே மாதிரி ஊரறிந்த பாப்பானுக்கு பூநூல் எதுக்குன்னு சொல்லுவாங்க. ஊரறிந்த பாப்பானுக்கு பூநூல் தேவையா இல்ல பூநூல் வேண்டுமான்னு கேட்பாங்க. இது எங்க இருந்து வந்து சொன்னா, திருமூலர் சொல்றாரு திருமந்திரத்துல, நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்க்கே. நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்க்கே. நூலுன்னா பூநூலு. நுண்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்தவருக்கு இந்த பூநூலு தேவையா? திருமூலர் சொன்ன கருத்து. ஆனா நம்ம உலகத்துல எப்படி பழமொழி ஆகிட்ட, ஊரறிந்த பாப்பனுக்கு எந்த ஊரு? இறைவனுடைய திருவடியாகிய ஊரை அறிந்த பார்ப்பானுக்கு எது தேவையில்லை? பூநூலு தேவையில்லை. அதைத்தான் திருமூலர் சொல்லுகிறார், நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்க்கே. இல்லையா? இது சும்மா இருக்கும்போது கூட ஏதாவது ஒண்ணு யோசிக்குது. அந்த மாதிரி வந்த சிந்தனைகள் தான் அது. சரி, இப்ப நாம பாடத்துக்கு வருவோம். இப்போ இந்த ஆணவம் என்பது நமக்கு செயற்கை குற்றம். இந்த குற்றம் பார்க்கின்ற வரைக்கும் நமக்கு இறைவனாகிய சுற்றம் இல்லை. அதனால தான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். யார் சொல்றாரு? வள்ளுவர் சொல்றாரு. இந்த ஆணவத்தினால ஏற்பட்ட துன்பங்களையும் பார்த்து பெருமானுடைய பெருங்கருணையை எண்ணி பார்த்து இது எது மேலானதுன்னு சொல்லி அறிவால ஆய்ந்து அதை சார வேண்டும், அதை சார வேண்டும் என்று சொல்றார். இப்ப அடுத்தது கண்ம மலத்துண்டிய இயல்பு. என்ன மலத்துண்டிய இயல்பு? கண்ம மலத்துண்டிய இயல்பு. இந்த கண்ம மலத்துண்டிய சிறப்பு இயல்பு எதுன்னு சொன்னா, சிறப்பு இயல்பு எதுன்னு சொன்னா காரண கண்மம். என்ன கண்மம்? காரண கண்மம். கண்மம்னா வினை. கண்மம்னா என்ன? வினை, செயல். இப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற கண்மம் எல்லாம் காரிய கண்மம்.
இதெல்லாம் என்ன கண்மம்? காரிய கண்மம். என்ன சகல நிலையில காரிய கண்மம், காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதனால செய்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணமாக இருந்தது எதுன்னு சொன்னா காரண கண்மம். இப்ப காரண கண்மத்தை தான் நாம என்ன சொல்றோம்? மூல கண்மம் என்று சொல்லுகிறோம். என்ன கண்மம் சொல்றோம்? மூல கண்மம் என்று சொல்லுகிறோம். சைவ சித்தாந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இங்கதான் இருக்குது. காரண கண்மம் என்றாலும் மூல கண்மம் என்றாலும் ஒன்றே. காரண கண்மம் என்றாலும் மூல கண்மம் என்றாலும் ஒன்றே. இந்த மூல கண்மம் நாம பிறவிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. பிறவிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. அதனால அது காரண கண்மம். அதுதான் மூலமாக இருந்தது. மூலம்னா முதல். அதனால அது என்ன சொல்றோம்? மூல கண்மம் சொல்றோம். இப்போ என்றைக்கு உயிர் என்ற ஒன்று இருந்ததோ அன்றைக்கு தன்னுடைய எளிமைத்தன்மையினால ஆணவத்தை இச்சையால் பற்றியது. இச்சையால் பற்றியது எது? உயிர். எதை பற்றியது? ஆணவத்தை பற்றியது. ஆணவத்தை பற்றியது. அதுதான் சார் மூலக்கண்மம். அதுதான் என்னது? மூலக்கண்மம். அதாவது அனாதியான ஆன்மா, எழுதிக்கிங்க, அனாதியான ஆன்மா அனாதியான ஆணவத்தை அனாதியான ஆன்மா அனாதியான ஆணவத்தை அனாதியான ஆணவத்தை தன் இச்சையால் தன் இச்சையால் தன் இச்சையால் அனாதியே பற்றியது. அனாதியே பற்றியது மூலகன்மம். அனாதியான ஆன்மா அனாதியான ஆணவத்தை தன் இச்சையால் அனாதியே பற்றியது மூலகன்மம். இது எப்பன்னு கேள்வியே கிடையாது. எப்ப கேள்வியே கிடையாது. அனாதின்னு சொல்லிட்டு பிற்பாடு காலம் கிடையாது. அப்ப ஆன்மாவும் அனாதி, ஆணவமும் அனாதி, பற்றிய நிலையும் அனாதி, பற்றிய நிலையும் அனாதி. அப்போ இந்த இன்னொரு நம்முடைய காஞ்சிபுரத்துல வச்சிரவேல் முதலியார் என்று ஒரு மிகச்சிறந்த அறிஞர். அந்த ஊர்ல 2 அறிஞர்கள், ஸ்ரீ அருணை வடிவேலு முதலியாரும் வச்சிரவேல் முதலியாரும். நம்ம இந்த 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த, அதாவது 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல வாழ்ந்த அன்பர்கள். 2 பேரும் நல்ல அறிஞர்கள். அவங்க ஒருத்தர் சந்திக்கும் போது திருமுறைகளையும் சித்தாந்தத்தை தவிர வேற எதையும் விவாதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு திருமுறைகளுக்கெல்லாம் விளக்கம்னா அருணை வடிவேல் ஐயா இல்லைன்னா விளக்கமே கிடையாது. அவ்வளவு அருமையா இருப்பார். அதுல வச்சிரவேல் முதலியார் எழுதுறாரு ஒரு கட்டுரையில, சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடைய உயிர்க்கு முதல் சாட்சி பொருளாக இருந்தது ஆணவமே. சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடைய உயிர்க்கு முதல் சாட்சி பொருள், முதல்ல எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னா எதை? ஆணவத்தை. முதல் சாட்சி பொருளா இருந்தது, சாட்சி சாருகின்ற பொருளா இருந்தது எது? ஆணவமே. எப்போ? அனாதியே. இது அனாதியே. இப்போ அனாதியே எல்லாமே இருக்குதே சார். அப்ப சிவத்தை சாராம ஏன் சார் இந்த ஆன்மா போய் ஆணவத்தை சார்ந்தது? நான் சொன்ன ஆணவம் எப்படிப்பட்ட பொருள்னு சொன்னேன்? கவர்ச்சிகரமான இருட்டு பொருள். கவர்ச்சிகரமான இருட்டு பொருள், கருப்பு பொருள். இல்ல, இன்னைக்கு ஒரு சினிமா கவிஞன் பாடுனால, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. பாடுனா இல்லையா? சொல்லுங்க. உயிர்க்கு முதல் சாட்சி பொருளாய் இருந்தது ஆணவமே.
இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இல்ல, இந்த உயிருக்கு முதல்ல பிடிச்ச பொருள் எது? கருப்பு தான். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, கருப்பே அழகு காந்தலே ருசி. கருப்பே அழகு காந்தலே ருசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காந்தல் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் போயிடுச்சு இல்லையா? பானையில கூழாக்கின காலத்துல, எப்ப பானையில கூழாக்கின காலத்துல அதையெல்லாம் அனுபவிச்ச புண்ணியம் எங்களுக்கு இருந்தது, பாக்கியம். இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாவத்தை பண்ணுங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாவத்தை பண்ண பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் எல்லாம் கிடையாது இல்லையா? அந்த காந்தல் கூட அப்படியே வழிச்சு அதனுடைய சுவை அது தனி. சரி, போட்டு விடுங்க. அதான் நான் சொன்ன, நான் சொன்ன நீங்க என்னோட முன்னாடி இருக்கீங்களா இல்ல? இப்போ கவனிங்க, இது எப்படி போய் பற்றியது? ஏன் சார் ஆணவத்தை பற்றியது? ஒரே ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய வீடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும், ஷோலிங்கர்ல. கூப்பிடுற தொலைவுன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும். எங்க செல்வநாதன் ஐயா வீடு அங்கிருந்து 1 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி போனோம், பிடிஓ ஆபீஸுக்கு பின்னாடி, சித்தூர் ரோட்ல. ஒரு முறை ஒரு வெளியில எங்க போயிட்டு வந்தாரு. நான் அந்த நேரத்துல பஜாருக்கு இங்க போயிட்டு வண்டியில வந்துகிட்டு இருக்கிறேன். இவர் பஸ் விட்டு இறங்கினாரு. ஐயா, நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரை ஏத்திக்கிட்டேன், வீட்டுக்கு கொண்டு போய் விடுது. அங்க போய்கிட்டே இருந்தோம். ஊருக்கு வெளியே போறோம், இந்த சந்தையை தாண்டோம். ஒரு லாரி வருது. இந்த லாரி வந்த உடனே அந்த 2 வெளிச்சம் என்னுடைய வண்டி வெளிச்சத்தை போதல. எதற்கு என்னத்து இருக்குன்னு தெரியல. வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு, இயல்பாவே ஸ்லோ ஆயிடுச்சு. ஸ்லோ ஆயிட்டு கொஞ்சம் அப்படி ஓரம் நிறுத்தவும் நிறுத்திட்டேன். ஏன் வண்டி ஸ்லோ பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. யாரு? எங்க ஐயா. ஒண்ணும் இல்லைங்கய்யா, வெளிச்சத்துல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எதிர்க்க, அதனால நான் ஸ்லோ பண்ணிட்டேன். நானும் அது பாட்டு ஸ்லோ ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு என்னை அறியாமல அப்படி என்ன. சரி, வண்டி நிறுத்துங்க, அப்படியே காலை ஊனி நில்லுங்க. என்னாச்சு? இப்ப பின்னாடி திரும்பி பாருங்க. திரும்பி பார்த்தா அந்த வெளிச்சத்துல எல்லா பொருளும் தெரியுது. இப்படி முன்னாடி வர லாரி வெளிச்சத்துல அந்த லாரி லைட் இருக்குது, அந்த வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது, அந்த லைட்டும் தெரியல, லாரியும் தெரியல இல்லையா? இப்போ இந்த 2 லைட்டும் அதிகபட்சம் ஒரு 2000 வாட்ஸ் இருக்குமா? ஒரு லாரி, ஒரு பல்புக்கு எவ்வளவு வாட்ஸுங்க லாரியில? 500 1000 14 வாட்ஸ் தானா? அப்ப 2 14 அவ்வளவுதானா? சரி, இப்ப இந்த வெளிச்சத்திலேயே நம்ம லாரிய பார்க்க முடியலையே. பரம்பொருள் எவ்வளவு பெரிய ஜோதி, அந்த பேரொளி பிழம்பு, அந்த பேரொளி பிழம்பாக இருக்கக்கூடியவனை நம்மால பார்க்க முடிஞ்சிருக்குமா? அன்னைக்கு முடியல. அதனால அவனிடத்தில் இருந்து வந்த அந்த ஒளி வெள்ளத்துல அவனை அறிய முடியல. ஆனா அந்த ஒளி வெள்ளத்துல இருந்த கருப்பா இருக்கிற ஆணவம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது, நம்மால உணர முடிஞ்சது. யார உணர முடியல? பேரொளியை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமானை உணர முடியல. அந்த பேரொளி விளிம்புக்குள்ள, அந்த வியாபகத்துக்குள்ள இருக்கின்ற அந்த கருப்பா இருக்கிற ஆணவங்கிற பொருளை நம்மால உணர முடிஞ்சது. என்னைக்கு அதான் நம்ம சொல்ல முடியாது. என்றைக்கு இந்த 5 இருந்ததோ அன்றைக்கு இந்த ஆணவத்தை உணர்ந்த நம்முடைய இயல்பு என்ன? சார்ந்துதான் இருப்போம். அதை போய் சார்ந்துட்டோம். யார சாரல? இறைவனை சாரல. ஏன் சார் இறைவனை சாரலன்னு சொன்னா, இறைவனை உணர்கின்ற ஆற்றல் இந்த உயிருக்கு இல்லை. இல்ல, ஆணவத்தை உணர்வதற்கு முன்னதாகவே இறைவனை உணர முடியாதனால்தான் உணர்ந்தோம். ஆணவத்தை உணர்ந்து பற்றுவதற்கு பதிலாக இறைவனை உணர்ந்து இச்சித்து பற்றி இருக்கலாமே. ஏன் பற்ற முடியலன்னு சொன்னா, இறைவனை உணர்கின்ற அளவுக்கு நம்முடைய அறிவு விளக்கம் பெறல. என்ன பெருமான் ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த காரிய நிலையில சாதாரணமா இந்த லாரி வெளிச்சத்திலேயே லாரியை பார்க்க முடியலையே இல்லையா?
அந்த பேரொளி பிழம்பாக இருக்கின்ற பெருமானை நம்மால உணர்கின்ற ஆற்றல் அப்பொழுது நமக்கு இல்லை. இல்லாததனால எதை உணர்ந்து பற்றி விட்டோம்? ஆணவத்தை பற்றி. இதுதான் சார் அனாதியான ஆன்மா, அனாதியான ஆணவத்தை அனாதியே பற்றியது மூலக்கண்மம். ஏசார் பற்றியது இறைவனை அனாதியே பற்றி இருக்கலாமே, ஏன் பற்றலன்னு சொன்னா பற்ற முடியாமைக்கு காரணம் உயிர்களுடைய ஆற்றலின்மை. இப்போ மூலகன்மத்தை எப்படி எங்க ஐயா விளக்கினார் பாத்தீங்களா? டூ வீலர்ல போகும்போது நடந்த விளக்கம். அப்போ ஆணவங்கிறது ஒரு இருட்டு பொருள். அந்த ஒளி வெள்ளத்துல நமக்கு அது தெரிஞ்சது. ஒளியை வீசிக்கொண்டிருக்கிற எது தெரியல? சிவம் தெரியல. அதனால நம்ம என்ன பண்ண முடியல? பற்ற முடியவில்லை. அப்படி அனாதியான ஆணவத்தை அனாதியே பற்றிய அந்த கண்மம் தான் என்னது? மூலகன்மம். அப்ப நமக்கு என்ன கிடையாது? கருவிகள் கிடையாது, இச்சை மட்டுமே இருந்தது. அந்த இச்சையால் போய் சார்ந்தோம். சார்ந்த பிறகு பெருமான் என்ன செய்தான்? கருவி கரணங்களை கொடுத்து உலகத்துல கொண்டு வந்து விட்டுட்டான். அப்படி விட்ட பிறகு நாம செய்கின்ற கண்மங்கள் இருக்கின்றனவே, இது காரிய கண்மம். இது என்ன கண்மம்? காரிய கண்மம். அப்ப கண்ம மலத்துடைய சிறப்பு இயல்பு மூலக்கண்மம். கண்ம மலத்தின் சிறப்பு இயல்பு என்னது? மூலகண்மம். கண்ம மலத்தினுடைய பொது இயல்பு எது? காரிய கண்மம். கண்ம மலத்தினுடைய பொது இயல்பு என்னது? காரிய கண்மம். இப்ப இந்த காரிய கண்மம் இருக்கிறது, இது 3 வகைப்படும். பொது இயல்பாக இருக்கின்ற காரிய கண்மங்கள் 3. என்ன 3 அப்படின்னு சொன்னா, ஆகாமியம். என்னது? ஆகாமியம். இது என்ன வினைன்னு சொன்னா, செயல் வினை அல்லது வருவினை அல்லது செயல் வினை. இந்த வினை விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நிகழ்கின்ற நல்வினை தீவினை. ரெண்டுத்துக்கும் விருப்பு வெறுப்பு தான் அடிப்படை. நல்வினை தீவினை. இப்ப இந்த நல்வினை தீவினையை செய்து இதனுடைய பலன் இருக்கிறதே, இந்த பலன், இதனுடைய பலன் இந்த பிறவியிலேயே அனுபவிக்கலாம், அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் வரலாம். அதை பற்றி நாம அடுத்தடுத்த வகுப்புகள்ல விளக்குவோம். அப்போ இந்த பிறவியில அனுபவிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்த பிறவிகளுக்கு வருதுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகணும்? அது இருப்புல இருக்கணும். அப்படி இருப்புல இருக்கின்ற வினைக்கு பெயர் தான் சஞ்சிதம். என்னது? சஞ்சிதம். இந்த சஞ்சிதத்துக்கு இருப்பு வினைன்னு பேரு. என்ன வினைன்னு பேரு? இருப்பு வினை. டெபாசிட். இது இருப்பு வினை. இந்த விருப்பு வினை எப்படி சார் டெபாசிட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நல்வினையினுடைய பயனெல்லாம் புண்ணியமாக இருப்புல இருக்கும், தீவினையினுடைய பயனெல்லாம் பாவமாக இருப்புல இருக்கும். நல்வினையினுடைய பயன்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்வினை எல்லாம் புண்ணியமா இருப்புல இருக்கும். அந்த பயன் இப்ப சொல்லக்கூடாது, பயன் வரும்போது அதான் ஊழ்வினை. இப்ப நல்வினை எல்லாம் புண்ணியமா இருப்புல இருக்கும், தீவினை எல்லாம் பாவமாக இருப்புல இருக்கும். அப்படி இருப்புல இருக்கின்ற வினைக்கு பெயர் என்னது? இருப்பு வினை. சஞ்சிதம் அதுங்கிறது என்னன்னு சொன்னா சமஸ்கிருத வார்த்தை சஞ்சிதம். இது இருப்பு வினை.
அதுக்கு அடுத்தது பிராரத்தம். பிராரத்தம் இது நுகர்வினைன்னு பேரு. என்ன வினை? நுகர்வினை. பிராரத்தம் என்றாலும் பிராப்தம் என்றாலும் விதி என்றாலும் ஊழ்வினை என்றாலும் நுகர்வினை என்றாலும் எல்லாம் ஒன்றியத்தான். தலையெழுத்து என்றாலும் எல்லாம் எதை குறிக்குதா? இந்த பிராரத்தத்தை குறிக்குதா? இது எல்லாம் ஒரே பொருள். இது நுகர்வினை அல்லது ஊழ்வினை. இது அனுபவிக்கிறதுனால நுகர்வினைன்னு சொல்றோம். எப்படி சார் அனுபவிக்கிறோம் சொன்னா, புண்ணியத்தினுடைய பயனை இன்பமாக அனுபவிப்போம் அல்லது அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புண்ணிய பாவத்தினுடைய பலனை துன்பமாக அனுபவிக்கிறோம். துன்பமாக அனுபவிக்கிறோம். புண்ணியத்தினுடைய பலன் இன்பம், பாவத்தினுடைய பலன் துன்பம். புரியுதுங்களா? இப்போ காரிய கண்மங்கிறது என்ன? 3: ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம். ஆகாமிங்கிறது என்ன? விருப்பு வெறுப்பு நாம செய்கின்ற நல்வினை தீவினை எல்லாம் ஆகாமியம். இந்த ஆகாமியம் அனுபவிச்சது போக இருப்புல இருப்பது சஞ்சிதம். அது எப்படி இருப்புல இருக்கும்? நல்வினை புண்ணியமாகவும் தீவினை பாவமாகவும் இருப்புல இருக்கும். புரியுதுங்களா? அந்த இருப்புல இருக்கின்ற வினையை நமக்கு இறைவன் ஊட்டுவான், அனுபவிக்குமாறு ஊட்டுவான். அதுதான் விதி. அவன் விதிப்பதனால விதி. அப்படி ஊட்டும் போது நாம் அனுபவிக்கிற அந்த நுகர்வினை இருக்கு இல்லையா, அது புண்ணியத்தினுடைய பலனை இன்பமாகவும் பாவத்தினுடைய பயனை துன்பமாகவும் ஊட்டுவான். அப்படி ஊட்டப்படுவதால் ஊழ்வினை, நுகரப்படுவதால் நுகர்வினை, விதிக்கப்படுவதால் விதி, விதிக்கப்படுவதால் விதி. இதெல்லாம் தமிழ்ல பொருளுடைய சொற்கள். புரிஞ்சுங்களா? அப்போ அது இன்பம் துன்பம். முடிஞ்சுங்களா? இப்ப இந்த காரிய கண்மங்கள் 3: வருவினை, இருப்பு வினை, நுகர்வினை. இப்போ நுகர்கின்ற போது வருவினைக்கு அடிப்படை விருப்பம் வெறுப்பம், விருப்பம் வெறுப்பம். வருவினைய இது நுகர்வினையை அனுபவிக்கின்ற போது, நுகர்வினையை அனுபவிக்கின்ற போது எது? இன்பம் துன்பமாக அனுபவிக்கின்ற போது, சார் அது வரைக்கும் எங்க சார் இருக்கும்? சஞ்சீதம் சஞ்சீதம் சொல்றீங்களே, இந்த இருப்பு வினை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு, இதெல்லாம் அடுத்த மாதத்துல 36 தத்துவம் நடத்த போறோம் இல்லையா? அப்ப நாம புரிஞ்சுக்கலாம் புத்தி தத்துவம்னா என்னங்க. இன்னைக்கு எழுதிக்குங்க, புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு. சஞ்சிதம்ங்கிற இடத்துல ஒரு கோடு போட்டு, சஞ்சிதங்கிற இருப்பு எங்க இருக்குதுன்னு சொன்னா, புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு சஞ்சிதம் அல்லது இருப்பு வினை புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு வித்யா மாயையில் இருக்கும். வித்யா மாயையில் இருக்கும். சார் பற்றுக்கோடாக கொண்டு வித்யா மாயையில் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களே, பற்றுக்கோடுன்னா என்ன, இருக்கின்றதுன்னா என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ற. புத்தி தத்துவம் பாஸ்புக்கு, புத்தி தத்துவம் பாஸ்புக்கு, வித்யா மாயை பேங்க், வித்யா மாயை பேங்க். பணம் எங்க இருக்குது? பேங்க்ல இருக்குது. பாஸ்புக்ல எவ்வளவு இருக்குன்றது தெரியும். என்ட்ரி எங்க இருக்குது? என்ட்ரி பாஸ்புக்ல இருக்குது. பணம் எங்க இருக்குது? பேங்க்ல இருக்குது. அப்ப பற்று வச்சிருப்பது புத்தி தத்துவத்துல, அத புத்தி தத்துவம் பாஸ்புக். பணம் எங்க இருக்குது? பேங்க்ல. பேங்க்ங்கிறது எது? வித்யா மாயி. பேங்க்ங்கிறது வித்யா மாயி. இப்போ பாஸ்புக்ல நம்ம கையில இருக்கிற பாஸ்புக்ல எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கையில எவ்வளவு இருக்குது, பேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். சில நேரத்தில் வட்டி கிட்டி கிரெடிட் ஆயிருதுன்னு சொன்னா அது அடுத்த முறை என்ட்ரி போடும்போது தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சஞ்சிதம் இருக்கக்கூடிய பாஸ்புக் புத்தி தத்துவம்,
அதை நம்மால புரிஞ்சுக்க முடியாது. அப்படி பாஸ்புக்ல தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தா நமக்கு இன்னும் இவ்வளவு இருக்குது பேலன்ஸ், இன்னும் எத்தனை பிறவி எடுத்தா நம்ம கழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். புரியுதுன்னா? ஆனா நமக்கு அது தெரியாது. பாஸ்புக்கையும் அவன் தான் வச்சுக்கிறான், பேங்க்கும் அவங்கிட்ட தான் இருக்கு. புரியுதுல? அப்போ இந்த சங்கீதம் புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு வித்யாமாயில் இருக்கும். அனுபவிக்கின்ற போது இன்பமாகவும் துன்பமாகவும் அனுபவிக்கிறோம். இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ பெருமான் ஊட்டுகின்ற போது 3 வகையில ஊட்டுவான். இன்பத்தையோ துன்பத்தையோ ஊட்டுகின்ற போது 3 வகையில ஊட்டுவான். அப்படி ஊழ்வினையை ஊட்டப்படுவது 3 வகை, நாம் அனுபவிப்பதும் 3 வகையில. அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி. அது என்ன சார் 3 வகை அப்படின்னு சொன்னா, ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ஆதி ஆன்மீகம் சொன்னா உயிர்கள் வாயிலாக ஊட்டப்படுவது, உயிர்கள் வாயிலாக ஆன்மாக்கள்ங்கிறது என்னது? உயிர்கள். உயிர்கள் வாயிலாக ஊட்டப்படுவது ஆதி ஆன்மீகம். பொருள்களின் வாயிலாக ஊட்டப்படுவது, பொருள்களின் வாயிலாக ஊட்டப்படுவது அது என்னது? ஆதி பௌதிகம். நவக்கோள்கள் முதலாகிய இறைவனுடைய ஆணையை ஏற்று நடத்துகின்ற தெய்வங்களால் ஊற்றப்படுவது ஆதி தெய்வீகம். நவக்கோள்கள் முதலான, ஆமா, நமக்கு இன்னும் சொல்லப்போனா நவக்கோள்கள் தான் நமக்கு ஊழ்வினைய ஊட்டுவது அவைத்தான். இப்ப நவக்கோள்கள் வாயிலாக ஊட்டப்படுவது தெய்வீகம். அது என்னது? தெய்வீகம். பௌதிகம் பொருள்களின் வாயிலாக. இந்த மூணுத்தையும் ஒரு 3 எடுத்துக்காட்டுல சொல்லி நம்ம வகுப்பு நிறைவு பண்றோம். இன்னைக்கு பாடம் முடியல, பாதிதான் முடிஞ்சுக்குது. அது எதுக்காக சொன்னீங்க? உயிர்களுக்கு இந்த பிராரத்தை ஊட்டப்படுகின்ற விதம், ஊழ்வினை ஊற்றம் இல்லையா, அது இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற வாயில்கள். இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற வாயில்கள். நமக்கு இறைவனை முன்னிலைப்படுத்தி சொல்லுகின்ற போது இன்ப துன்பங்களை ஊட்டுகின்ற வாயில்கள். அவன் ஊற்றா நாம அனுபவிக்கிறோம். புரியுதுங்களா? நாம அனுபவிக்கின்ற வாயில்கள், அவனை முன்னிலைப்படுத்தி சொல்லும் போது ஊட்டுகின்ற வாயில்கள். அப்போ உயிரியம் ஆதி ஆன்மீகம், ஆதி ஆன்மீகம். இப்போ ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு பசு வாங்கிட்டு வர்றோம். அது வேலைக்கு ஒரு 7 லிட்டர் கறக்குது, ரொம்ப சந்தோஷம். இது உயிரால கிடைத்த இன்பம். ஒரு வாரம் கழிச்சு அந்த பசு போயிடுச்சு, அது உயிரால வந்த துன்பம். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக் வாங்குறோம், 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக் வாங்குறோம். அதுல வண்டி சவாரி பண்ணும்போது அளவு கடந்த சந்தோஷம். அந்த ஊர்லயே யாருமே அந்த அளவுக்கு பைக் வச்சில்ல, நாம தான் வாங்கி இருக்கிறோம். அதுல ஏறி உட்கார்ந்த உடனே இருக்கிற அந்த வேற ஆனந்தம் இருக்கு பத்தியா, அதுக்கு அளவே இல்லை.
அன்னைக்கு மூளையில திரும்பின உடனே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டோம். அது பொருளால வந்த புரியுதுங்களா? அடுத்தது தெய்வீகங்கிறதெல்லாம் அவரவருடைய வாழ்நாள்ல நடக்கக்கூடிய நிலைகள். அதுல முக்கியமா சொல்லணும்னு சொன்னா, நமக்கு நரை திரை மூப்பெல்லாம் வருது பாத்தியா, இதெல்லாம் ஆதி தெய்வீகம். நோய் வருவது, அதாவது என்ன காரணம்னே தெரியாது நோய் வந்திருக்கும். நாம தேடிக்கிட்ட நோய் வேற, அதுக்கு காரணம் இருக்கும். ஒரு காரணம் இல்ல, எந்த பழக்கமும் இல்ல சார், அவனுக்கு போய் இந்த நோய் வந்துக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் என்னது? தெய்வீகம். அதெல்லாம் என்னது? தெய்வீகம். இப்படி நமக்கு இந்த 3 வகைகளில தான் அவன் என்ன செய்யணும்? இன்ப துன்பங்களை ஊட்டியாக வேண்டும். இதுல எதுவாக இருந்தாலும் நாம செய்த வினை, அந்த வினையினுடைய இருப்பு, அதனுடைய பலனைத்தான் நாம் அனுபவிக்கிறோம் என்ற உணர்வோடு அவனை சார்ந்து அனுபவிச்சோம் சொன்னா இதிலிருந்து நாம மீண்டிடலாம். அப்போ அவனை சாருகின்ற போது இன்பத்தில் துள்ளி குதிக்க மாட்டோம், துன்பத்தில் துவண்டு போக மாட்டோம். அப்போ இன்பத்தில் துள்ளலும் துன்பத்தில் துவடலும் இல்லாத நிலை இருக்கு பத்தியா, அதுதான் இருவினை ஒப்பு. அதுதான் என்னது? இருவினை ஒப்பு. இந்த இருவினை ஒப்பு எப்ப சார் வரும் அப்படின்னு சொன்னா, ஆணவத்தை விட்டு விலகி சிவத்தை மட்டுமே சாருகின்ற போது, அப்ப அதுக்கு பேரு மல பரிபாகம். பரிபாகம் சொன்னா நீங்கி நிற்பதுன்னு அர்த்தம். மலம்னா ஆணவம் நீங்கி நிற்பது, அதுதான் மலபரிபாகம். அந்த மலபரிபாகம் வாய்த்த நிலையில இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளுகின்ற இருவினை ஒப்பு வரும். இந்த இரண்டும் வருகின்ற போது பெருமாண்டிய திருவருள் நம்முடைய அறிவில வீழ்ச்சி அடையும், ஆன்மாவுடைய அறிவில் வீழ்ச்சி அடையும். அதுக்கு பேரு சக்தி நிபாதம். அருள் வீழ்ச்சி. நல்லா புரிஞ்சுக்குங்க. மலபரிபாகம், இருவினை ஒப்பு, சக்தி நிபாதம். மலபரிபாகம் என்று சொன்னால் ஆணவத்தை விட்டு நீங்கி நிற்பது, ஆணவத்தை விட்டு முழுமையாக நீங்கி நிற்பது. இன்பத்தில் துள்ளலும் துன்பத்தில் துவளலும் இல்லாதது இருவினை ஒப்பு. இன்பத்தில் துள்ளலும் துன்பத்தில் துவளலும் இல்லாதது இருவினை ஒப்பு. சக்தி நிபாதம்ங்கிறது திருவருள் வீழ்ச்சி. சார், இந்த 3ம் ஒரே நேரத்தில் நடக்கும். சக்தி நிபாதம் சக்தி நிபாதம் சொல்லுவாங்க. அதை நான் பிரிச்சு சொல்றேன். இருவினை ஒப்பு, அப்புறம் மல பரிபாகம். இந்த 3ம் ஒரே நேரத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சி. அதனால இது உடன் நிகழ்ச்சின்னு பேரு. உடன் நிகழ்ச்சி. அது நடக்கும் போது இது நடக்கும், இது நடக்கும் போது இன்னொன்று நடக்கும். அதுக்கு பேரு உடன் நிகழ்ச்சி. இதுதான் கண்ம மலத்தினுடைய சிறப்பு இயல்புகளும் பொது இயல்புகளும். இன்னும் நிறைய சொல்லுங்கம்மா. வீழ்ச்சி, திருவருள் வீழ்ச்சி. சரிங்களா? இப்போ அடிப்படை கொள்கைகள்ல இன்றைக்கு இல்ல நாம சிந்தித்தது பொருள், ஐம்பொருள் கோட்பாடு. இந்த 5 பொருள்களுக்கு உரிய 4 தன்மைகள்.
5 பொருள்களுக்குரிய 4 தன்மைகள். இந்த 5 பொருள்களுடைய உண்மை நிலை, பொருள் உண்மை, கடவுள் உண்மை, உயிர் உண்மை, ஆணவ மல உண்மை, மாயா மல உண்மை, கண்ம மல உண்மை. அதுக்கடுத்தது இந்த 5 பொருள்களுக்கு உரிய இயல்புகள், சிறப்பு இயல்பு, பொது இயல்பு. தனித்தனியாக சிறப்பு இயல்புன்னு சொன்னா தான் மட்டும் தனித்திருக்கின்ற போது அதனுடைய இயல்பு சிறப்பு இயல்பு, பிற பொருளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற போது அதனுடைய இயல்பு பொது இயல்பு. இப்ப இறைவனுடைய சிறப்பு இயல்பு, இறைவனுடைய பொது இயல்பு, உயிர்களுடைய சிறப்பு இயல்பு பொது இயல்பு, ஆணவ மலத்தினுடைய சிறப்பு இயல்பு பொது இயல்பு, கண்ம மலத்தினுடைய சிறப்பு இயல்பு பொது இயல்பு. இதுவரைக்கும் நாம பார்த்திருக்கிறோம். இதுல இன்னும் மாயா மலம் இருக்குது. என்ன இருக்குது? மாயா மலம் இருக்குது. அதுக்கப்புறம் 5 எழுத்து என்று ஒன்று இருக்குது, வழிபாட்டு நெறிகள் என்று ஒன்று இருக்குது. இதெல்லாம் முடிச்சாதான் அடிப்படை முடிக்கிற மாதிரி. அடுத்த வகுப்புல ஒரு பாதி நாள் அடிப்படை விளக்கமே போயிடும் நினைக்கிறேன். அதனால இன்னொரு எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருந்தா இன்னைக்கு முடிச்சிடலாம். எனக்கு நேரம் இல்லை. இது நான் பக்கத்துல இருக்கிற மையங்களா தான் நான் சமயத்துல 5:30 வரைக்கும் கூட எடுத்துட்டு போவேன். எனக்கு நேரம் இல்லாததுனால முடியல. அதே நேரத்துல மாலை நேரத்துல 4 மணிக்கு மேல கொஞ்சம் டைவர்ட் ஆகும் ஐயா சொன்ன மாதிரி. ஆக இதுக்கு மேலேயே நாம காலம் கடத்த வேண்டாம். ஆகவே இதையெல்லாம் நீங்க சிந்திச்சுட்டு வாங்க. திரும்ப 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 படிச்சது எல்லாம் அப்படியே ரீகால் அசை போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அதுல சந்தேகம் வந்துன்னு சொன்னா போன் பண்ணுங்க. புரியுதுங்களா? போன் பண்ணீங்கன்னா நான் தெளிவுபடுத்துறேன். மற்றபடி அடுத்த வகுப்புக்கு வரும்போது எல்லாரும் வராதவங்க எல்லாம் சேர்த்து அழிச்சிட்டு வந்திருக்க. கண்டிப்பா எல்லாரும் பேனா பேப்பர் நோட்டு புத்தகத்தோட வந்து ஆகணும். இல்ல இத்தனை வருஷமா நீங்க எப்படி பாடம் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? இப்ப என்கிட்ட பாடம் படிக்கின்ற போது இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இது காத்தோட காத்தா போயிடக்கூடாது. பேசினதெல்லாம் என்ன ஆயிடுது? காற்றோட காற்றா போயிடக்கூடாது. இன்னமும் சொல்ல போனா சித்தாந்தத்தை பாடம் நடத்தி இடையில ஒரு 8 வருஷம் ஆகி போச்சு. இந்த 8 வருஷமா நான் சித்தாந்தம் வேற பாடங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். சைவ சித்தாந்தம் நடத்தல. இந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் 7 வருஷம் முழுசா முடிஞ்சு போச்சு. 7 வருஷம், இது 8வது வருஷம். இது 8வது வருஷம் திரும்பவும் நாம என்ன வந்திருக்குன்னு சொன்னா சித்தாந்தத்துக்கு வந்திருக்கிறோம். இது கூடுதலாக மற்ற பாடங்களோடு சேர்த்து. அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அதனால இது பழைய செய்திகளை மீண்டும் நினைவுபடுத்துற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு வாய்ப்பு, அடியனுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஆகையினால நான் திரும்ப திரும்ப நான் வந்து இது பண்றதுக்காக சொல்லல. அடியனுடைய வகுப்பு கொஞ்சம் வேறுபாடா தான் இருக்கும். ஏதோ வந்தம் போனோம்னா இருக்காது சொல்லி. அப்படி எனக்கு பாடம் நடத்துறதும் பிடிக்காது. 4 செய்தினாலும் அவங்க உள்ளத்துல போய் பதியணும். அப்பதான் அது வந்து இந்த வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கிறவங்களுக்கும் நடத்துறவங்களுக்கும் மன நிறைவாக இருக்கும். ஆகவே இந்த அளவுல நம்ம வகுப்பு நிறைவு செய்கிறோம். 4 ஆயிடுச்சு. அதனால நீங்க எல்லாரும் வலுவாக சென்று அடுத்த வகுப்புக்கு தவறாமல் வந்து அடுத்த வகுப்பு 36 தத்துவ விளக்கம் உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருவேன். இதே மாதிரி ஒரு பேனரையும் கொண்டாந்து கட்டிடுவேன். 36 தத்துவம். ஏன்னா சித்தாந்த உலகத்துல ஒரு பழமொழி உண்டு. நான் நிறைய பழமொழி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா?